ஓப்பனிங்ல காகுயா ஓட்சுட்சுகியோட பேலஸோட இடிபாடுகள்ல காட்டுவாங்க. சாஸ்கே அங்க கின்ஷிக்கியோட வெறித்தனமா சண்டை போடுவான். தூரத்துல இருந்து இது எல்லாத்தையுமே மோமோஷிக்கி பார்ப்பான். கின்ஷிக்கி ஃபைட் பண்ற அளவுக்கு சாஸ்கேவும் ஃபைட் பண்ணி அவனோட வெப்பனை தெறிக்க விடுவான். கின்ஷிக்கி இன்னுமே எஃபர்ட் போட்டு சாஸ்கேவை அடிச்சு பறக்க விடுவான். பாறையில போய் மோதி நிக்கவும் அந்த பாறையை உடச்சுக்கிட்டு 2 பேர் போவானுங்க. இன்னொரு பாறைக்கும் போவானுங்க. சாஸ்கே லைட்டா டாச் பண்ணி கின்ஷிக்கியோட கொம்ப வெட்டிடுவான். சாஸ்கே அவன் ஜுவாட வச்சு கின்ஷிக்கியோட வெப்பனை கிரவுண்டோட சேர்த்து பின் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி குனாய் வச்சு தாக்க போவான். கின்ஷிக்கி தடுத்து சாஸ்கேவை கீழே போட்டு வேற லெவல்ல அட்டாக் வைப்பான். சாஸ்கே டாச் பண்ணிருப்பான். கின்ஷிக்கி பெரிய கோடாரி உருவாக்கி அட்டாக் பண்ணுவான். சாஸ்கே அமோனோடெஜிகாரா யூஸ் பண்ணுவான். பிளே ஸ்விட்ச் ஆகிற ரெனேகானோட டெக்னிக் நேம் தான் அமோனோடெஜிகாரா. தூரத்துல இருந்து பார்த்த மோமோஷிக்கி சிரிப்பான். இவனால பிளே ஸ்விட்ச் ஆக முடியுமா? தெரிஞ்சிட்டே கின்ஷிக்கின்ட்டு சாஸ்கேவோட ரெனேகானா நோட்டீஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பொருட்டோ நருட்டோ த மூவிங்கிற டைட்டில் போடுறாங்க. பொருட்டோ வாய்ஸ் ஓவர்ல என் அப்பா நருட்டோ உசுமாக்கி, அவர் மற்றவங்க போல இல்ல, கிராமத்திலேயே பிஸியான ஷினோபி, சொல்ல போனா அவர் 7th ஹோகாகே, ஆனா அவர் என்ன தொடர்ந்து இக்னோர் பண்றதுக்கு அது ஒரு எக்ஸ்கியூஸா இருக்க கூடாதுலன்பான். கரடி காடுகளை நாசம் பண்ணும். பொருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணிட்டு என்ன இவ்வளவு மோசமா நடந்துக்கிற பேண்டா, வா இப்போ ஆப்பனட் நான் தான்பான். சாரடா வந்து பார்த்துட்டு அது வித்தியாசமா பேண்டா மாதிரி கரடின்பா. பொருட்டோ அசிங்கமா இருக்க பேண்டா ஈஸி தான்பா. சாரடா லூசு, அது கரடிடான்பா. மிட்சுகி இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல, விஷயம் என்னன்னா அந்த கரடி பேண்டாவை கோனோஹாமரு சென்சே பக்கம் எடுத்துட்டு போகணும்பா. கரடி அட்டாக் பண்ண வரவும் எல்லாரும் ஸ்பிளிட் ஆவாங்க. மிட்சுகி அவனோட ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி கரடியோட பிடிப்பான். சாரடா பஞ்ச் பண்ண போறப்ப பொருட்டோ அவனோட க்ளோன்ஸை பயன்படுத்தி கிக் பண்ணுவான். விழுந்த கரடி எந்திரிச்சோடும். சாரடா டிசப்பாயிண்ட் ஆவா. பொருட்டோ சொன்ன பாத்தியா பீஸ் ஆஃப் கேக்குன்ட்டு அதை ஃபாலோ பண்ணி ஓடுவான். மிட்சுகி 7th ஹோகாகேவோட பையன் 4th ஹோகாகேவோட பேரங்கட்ட விட்டுற வேண்டியதான். ஒரு நாள் அவனும் ஹோகாகே ஆவான்பா. சாரடா இல்ல நான் தான் ஆவான்பா. கோனோஹாமரு இருக்க பக்கம் அதை எடுத்துட்டு வரவும் கோனோஹாமரு நிஞ்சுட்சு டிவைஸை பயன்படுத்தி ஷேடோ பேரலைசஸ் பண்ணுவான். வேலைக்கு கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அந்த வில்லேஜ் லீடர் கிட்ட கோனோஹாமரு ரெக்கவரி டீம் வந்துருவாங்கன்னு பேசிட்டு இருக்கப்ப வில்லேஜ் லீடர் தேங்க்ஸும் பண்ணுவாரு. பொருட்டோ அந்த கரடியை வச்சு சின்ன பசங்களுக்கு விளையாட்டு கட்டுவான். சாரடா கோனோஹாமரு கிட்ட நீங்க பண்ண அந்த ஜுட்சு நாரா கிளானோட சீக்ரெட் ஜுட்சு இல்லையான்னு கேப்பா. கோனோஹாமரு எப்படி பண்ணுங்கிற அந்த டூல் எடுத்து காட்டவும் மிட்சுகி நான் வதந்திகள்ல கேள்விப்பட்ட புது சயின்டிபிக் நிஞ்சா டூலான்னு கேட்பான். பொருட்டோ பார்த்துட்டு கூலா இருக்குன்பான். கோனோஹாமரு செய்திகள் உனக்கு சீக்கிரம் வந்துருது போல, சயின்டிபிக் நிஞ்சா டூல் டீம் கிட்ட இருந்து வந்த புரோட்டோடைப் இது, இதுல இருக்க டேட்டாவை கெட் பண்றதுமே மிஷனோட ஒரு பகுதின்பான். மிட்சுகி இது ரொம்ப சின்ன ஸ்க்ரோலா இருக்கு, இதுல இருந்தா அந்த ஜுட்சு வருதான்னு கேட்பான். கோனோஹாமரு ஆமா இதுக்குள்ளதான் அந்த ஜுட்சு சீல் பண்ணப்பட்டிருக்கு. சிக்கமாரு சானோட ஷேடோ பேரலைசிஸ் ஜுட்சு இதுல சீல் பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்க்ரோல் ஓபன் பண்ணி இது என் ரசங்கான்ட்டு அதை உள்ள செலுத்திட்டு அதான் சயின்டிபிக் நிஞ்சா டூலை பயன்படுத்தி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவான். சைட்டாவான் சாரடா ஆசமன்ட்டு இது யார் வேணாலும் பண்ணலாமான்னு கேட்பா. கோனோஹாமரு இது உங்க சக்கரோட டீல் ஆகாம இருக்கனால இதை நிஞ்சாவா இல்லாதவங்க கூட பர்ஃபார்ம் பண்ண முடியும்பான். அவன் எய்ம் பண்ணி அடிச்ச ரசங்கான் ஒரு வீட்டை காலி பண்ணிருக்கும். சாரடா மிட்சுகி பொருட்டோ 3 பேர் ஷாக்ல இருப்பாங்க. சென்சேங்கவும் இதை வச்சு ப்ராப்பரா போஸ்ட் பண்ணி அடிக்க முடியாதனால எய்ம் மிஸ் ஆகும் போலன்பான். நருட்டோ டிவில இன்டர்வியூ கொடுப்பான். ரொம்ப முக்கியமான விஷயமே ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும்லன்பான். இன்டர்வியூவர் 7th ஹோகாகே நருட்டோ சான் இப்ப நம்ம பீஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு காரணமே ப்ராப்பர் கம்யூனிகேஷன் சொல்ல வராரு. பாஸ்ட்ல இந்த பீஸ் அப்டேட் பண்ண பல ஷினோபிஸ் அவங்களோட உயிர்களை தியாகம் பண்ணிருக்காங்கன்பாங்க. நருட்டோ ஆமான்பான். இன்டர்வியூவர் பாஸ்ட்ல போர்கள்ல சண்டை போட்டு செத்தவங்களோட உயிர்களை நம்ம வீணாக்க கூடாது, இந்த அமைதியை நம்ம பாதுகாக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கும் அவங்க பார்த்த கஷ்டங்களை நம்ம டீச் பண்ணணும்பாங்க. ஆமான்பா நருட்டோ. இன்டர்வியூவர் கடந்த போர் 5 கிரேட் நேஷன்ஸ்லயும் பெரிய திளம்பு ஏற்படுத்திருக்கு, அதுல இருந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிட்டாங்க. இருந்தாலும் 7th ஹோகாகேவோட எஃபர்ட்ஸ்னால 5 கிரேட் நேஷன்ஸுமே இப்போ ஒன்னாய் நிக்குது. அது போக இன்ரோட்ஸ்க்கான ப்ராக்ரஸ்மே நடந்துட்டு இருக்குன்பாங்க. சரியா சொன்னீங்கன்பா நருட்டோ. இன்டர்வியூவர் நம்ம இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ல அட்வான்ஸ்டு சொசைட்டியா இருக்கும், அந்த வகையில நம்ம செக்யூர் பண்ண பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை நம்ம தான் கார்ட் பண்ணணும் தொடர்ந்துன்பாங்க. அடுத்த சுனின் எக்ஸாம் பத்தி பேசலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா 5 கிரேட் நேஷன்ஸும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ண போறாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்களான்னு கேட்பாங்க. நருட்டோ 3 விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க, டீம் ஒர்க், விடாமுயற்சி, அப்புறம் அவ்வளவுதான், குட் லக்ன்பா. இன்டர்வியூவர் ஆனா 2 தான் சொன்னீங்களே, பரவாயில்ல இன்ஸ்பைரிங்கா பேசுனீங்க, இன்னைக்கு நாங்க இதை லைவ்ல கொண்டு வந்திருக்கோம்பாங்க. இந்த கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கப்பவே நருட்டோ வீட்ல காட்டுவாங்க. ஹினாட்டா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீமாவாரி நருட்டோவோட ஓல்ட் ஜாக்கெட்டை கண்டுபிடிச்சிருப்பா. அதே மாதிரி கிராமத்தோட செயல்பாடுகள்லாம் காட்டியிருப்பாங்க. அமைதி எந்த அளவுக்கு கிராமத்துல நிலவி இருக்குன்னு. அதே போல நருட்டோவோட க்ளோன்ஸ் ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஈவன் இன்டர்வியூ கொடுத்தது கூட நருட்டோவோட ஷேடோ க்ளோனா தான் இருக்கும். நருட்டோ டிவி ஆஃப் பண்ணுவான். இதை பார்த்த பொருட்டோ அப்பா நான் ஒன்னும் ஷேடோ க்ளோன் கூட பேசலேன்னு கேட்பான். நருட்டோ நீ இருக்கிறது ஹோகாகே ஆஃபீஸ், இங்க நான் தான் இருப்பேன், கூடவே இங்க அப்பான்னு சொல்லக்கூடாது, லார்ட் ஹோகாகே இல்லைன்னா லார்ட் 7th கூப்பிடணும். மிஷன் எப்படி போச்சுன்னு கேட்பான். பொருட்டோ என்ன நினைக்கிறீங்க, ஈஸி தான், நானே பார்த்திருப்பேன்பா. நருட்டோ ஷினோபிக்கு முக்கியமே டீம் ஒர்க்கும் விடாமுயற்சி தான்பா. டீமா தானே ட்ரைன் பண்றீங்கன்னு கேட்கவும் பொருட்டோ நான் ட்ரைனிங் எடுக்கணும்ல இல்ல, இப்போ நானே 3 ஷேடோ க்ளோன்ஸ் வரைக்கும் பண்றேன், எனக்கு விண்ட் ஸ்டைல் தெரியும், லைட்டிங் ஸ்டைல் தெரியும், ரீசெண்டா ஈவன் வாட்டர் ஸ்டைல் கூடன்பான். நருட்டோ கோனோஹாமரு இவனுக்கு என்னதான்டா சொல்லி தரேன்னு கேட்பான். பொருட்டோ அவரை குறை சொல்லி என்ன, நீங்க என்ன பார்க்கணும்னு பாதம் கூட பண்ணலன்னு கேட்பான். நருட்டோ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு விட்டு தொலைங்கன்பான். நருட்டோ பேச வரவும் பொருட்டோ இன்னைக்கு என்ன நாளுங்கிறத மறந்துட்டீங்களா என்ன, நீங்க மட்டும் என் தங்கச்சியோட பிறந்த நாளை மறந்தீங்க, உங்களை நான் மன்னிக்கவே
மாட்டேன்பான். இடமே சைலண்ட் ஆகும். கட்டாஸ்கே வருவான். சயின்டிபிக் நிஞ்சா டூல் டீமோட ஹெட்டா லார்ட் 7th ஒரு ரெக்வஸ்ட் இருக்குன்பான். என்னன்னு கேட்கவும் என் டீம் டெவலப் பண்ண இந்த சயின்டிபிக் நிஞ்சா டூலை சுனின் எக்ஸாம்ல பயன்படுத்த ஆத்தரைஸ் பண்ண சொல்லி கேட்பான். கெனின்ஸ் ரொம்ப ஹார்ஷா ட்ரைனிங் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இண்டிவிஜுவல் நிஞ்சுட்சுல அவங்களுக்கு வைட் ஸ்கோப் கிடைக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். இதை நம்ம மற்ற வில்லேஜஸ்க்கும் மார்க்கெட் பண்ணா அந்த அவுட் சைட் இன்கம் ஹிடன் லீஃப்க்கு பெரும் உதவியா இருக்கும்பான். நருட்டோ முடியாது. சுனின் எக்ஸாம்ங்கிறது ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அது நடக்கிறதுக்கான பர்பஸே ஷினோபி வளர்ப்புக்காகன்பான். தொல்லை பண்ணதுக்கு சாரி கேட்டு டோர் கிட்ட போறப்ப பொருட்டோவை பார்த்து சிரிச்சுட்டு போவான். பொருட்டோ நீங்களுமே இப்படிப்பட்ட மோசமான சகாப்தத்துல தான் வளர்ந்தீங்களா அப்பான்ட்டு ஓடிடுவான். கோனஹாமரு சுனின் எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு இருந்தேன்ட்டு பதட்டப்படுவான். நருட்டோ பெருமூச்சு விடுவான். பொருட்டோ கொட்டோஸ்கே கிட்ட போய் அவன் கேட்ட புது சாஃப்ட்வேர் வாங்குவான். எல்லாம் பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கேன்ட்டு கொட்டோஸ்கே சுனின் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களான்னு கேட்பான். பொருட்டோ இல்லைங்கவும் கொட்டோஸ்கே அது ஒரு அவமானம். எல்லாரும் உங்க ஸ்கில்ல தான் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்காங்க. குறிப்பா உங்க அப்பா இல்லையான்னு கேட்பான். பொருட்டோ சுனின் எக்ஸாம் பார்க்க ஹொக்காகேவும் வருவாரான்னு கேட்பான். கொட்டோஸ்கே ஆமாங்கவும் பொருட்டோ திங்க் பண்ணுவான். பொருட்டோ அதுக்கப்புறம் கெஃபே போய் கேம் விளையாடுவான். மிட்சுகி கேம்லயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கின்ட்டு சுனின் எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் நீட்டுவான். என்னது இது மிட்சுகி, நான் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன்பான் பொருட்டோ. சாரடா அண்ட் மிட்சுகி சுனின் எக்ஸாம்ல பங்கேற்க 3-man டீமா தானே போனோம். அதனால கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லைன்றவான் பொருட்டோ. சாரடா செம கடுப்பாவா. சட்டையை புடிச்சிட்டு ஹொக்காகே ஆகிறதா என் கனவு, அதை அழிக்க பாக்குறே என்னன்னு கேட்பா. அதை பத்திலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்பான் பொருட்டோ. ஒரு செகண்ட் எல்லாருமே பார்த்துட்டு திரும்ப அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சாரடா இங்க பாரு, ஹொக்காகேங்கிற பொசிஷன் பரம்பரையே கிடைக்காது இல்லன்பா. பொருட்டோ நீ ஹொக்காகே ஆகிறனா ஆய்க்க, வாழ்நாள் பூரா தனிமையாவே இரு. ஹொக்காகே சுத்தி இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே நியூசன்ஸ் தான்பா. சாரடா சைலண்ட் ஆபா. ஷிகடா என்ன ஈனோஜின் ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஈனோஜின் டே 3வது பர்சன் இல்லாம அடுத்த லெவல் போக முடியாது. கூடவே நீ இல்லாம பாஸையும் டிஃபீட் பண்ண முடியாது. எங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்பா. பொருட்டோ நான் என் டேட்டாவை கொடுக்குறேன், இந்த ஷார்ட்கட் ஈஸியா இருக்குன்பா. இல்ல அதை நான் கேட்கலையன்பா. ஈனோஜின் எனக்கு எது இன்னொருத்தா தான் கொடுத்தாருன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். பொருட்டோ இதென்ன சீட்டான்னு கேட்பான். ஷிகடா எந்திரிக்கவும் பொருட்டோ கிளம்புறேன்னு கேட்பான். ஆமா அம்மாட்ட தப்பிக்கிறக்காக தான் விளையாட வந்தான்ட்டு கிளம்புவான். ஈனோஜினும் கிளம்புவான். பொருட்டோவை திரும்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சாரடா லார்ட் 7th நம்ம யாருங்க அதை காட்டலான்பா. கட்டாஸ்கி சொல்லியிருப்பான்ல, எல்லாருமே உங்க ஸ்கில்ஸை பார்க்க ஆவலா இருக்காங்க, குறிப்பா உங்க அப்பான்னு. அதை யோசிச்சுட்டு சரி பார்ட்டிசிபேட் பண்றான்பா. கட்டாஸ்கி அதை விட்டு கேட்பான். சாரடா அவன் சிம்பிளானவன் திங்க் பண்ணுவா. பொருட்டோ உங்க அப்பாவும் பாக்குறக்கு வருவாரான்னு கேட்பான். சாரடா ஹொக்காகே ஆகாத அவரை பத்தில அதுக்கு கவலைப்பட்டுட்டுன்பா. பொருட்டோ தப்ப சொல்றேன், அப்பா எப்பவும் சொல்லுவாரு அவர் இன்னொரு ஹொக்காகேன்னு. இதை கேட்ட சாரடா அவர் நல்ல மனுஷனா நடந்துக்கிறாருன்பா. மிட்சுகி எங்க அப்பா சாஸ்கே சான் மட்டும் தான் நருட்டோ சானுக்கு சக போட்டியாளரான். அப்புறம் உங்க 2 பேர்த்தோட அப்பாவை விட என் அப்பா அசமாமான்பா. 2 பேரும் முழிப்பாங்க. முதல்ல அவன் பேரண்ட்ஸ் யாரான்னு கேட்பாங்க. சொல்ல வரப்ப ஓனிச்சான்னு வாய்ஸ் கேட்கும். ஹீமாவாரி இன்னைக்கு என் பிறந்த நாள், சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போலான்பா. சாரடா மிட்சுகி கிட்ட சாரி கேட்டு கிளம்பிட்டு ஹீமாவரி கிட்ட போய் நைட் அப்ப விருந்து இருக்குல்லன்னு கேட்பான். மிட்சுகி பொருட்டோக்கு எப்படி சிரிக்கணும்னு தெரிஞ்சிருக்குன்பா. சாரடா ஆமான்பா. பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா நருட்டோ இருப்பான். ஓ வந்துட்டீங்களான்பா பொருட்டோ. பொருட்டோன்னு ஹினாட்டா பர்த்டே சாங் பாடுவாங்க. நருட்டோ கேக் ரெடி பண்ணி கொண்டு வரப்ப பார்த்தா அது ஷேடோ க்ளோனா இருக்கு, டிசப்பியர் ஆயிரும். கேக்கும் மொத்தமா பாலாயிரும். பொருட்டோ ரொம்ப கடுப்பாயிருவான். ஹினாட்டா தடுக்க பாப்பா, என்ன விடுங்களேமான்பான் பொருட்டோ. ஹினாட்டா இங்க பாருங்க, அப்பா கிராமத்து மக்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றாரு, அதுக்கு உங்க 2 பேத்தையும் மறக்கவும் இல்லைன்பா. பொருட்டோ ஏன் எதுக்காக, ஏன் அப்பா ஹொக்காகேவா இருக்கணும், டெஸ்க்ல உட்காந்து வேலை கொடுக்கறது எவன் வேணாலும் செய்யலாம்லன்பா. ஹினாட்டா ஹொக்காகேவா இருக்கிறது கஷ்டமான வேலை, கிராமத்தோட குரூஷியல் பார்ட்ஸ்ல கலந்துக்கணும், ஜெனரேஷனை பாஸ் பண்ணப்படுறதுன்பா. பொருட்டோ அப்படின்னா ஹொக்காகேவோட குழந்தைகளா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல பிறந்ததுக்கு நன்றி கடனோட இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களான்னு கேட்பான். தெரியும் தாத்தாவும் ஹொக்காகேன்னு, ஆனா அப்பா சின்ன பையனா இருக்கப்ப அவர் தான் உயிரோட இல்லையே. எனக்கு தெரிஞ்ச அப்பா லக்கி தான். பெத்தவங்க சுத்தி இருக்க சந்தோஷத்தை அவர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலன்பா. ஹினாட்டா முக்கியமான நாள்ல கூட உங்க அப்பானால உங்க கூட இருக்க முடியாதது கஷ்டம் தானு புரியுது, ஆனா அப்பான்னு உனக்கு ஒருத்தர் இருக்காருலன்பா. பொருட்டோ என்ன பத்தி இல்ல, ஆனா ஹீமாவாரி சரி விட்டு தள்ளுங்கன்ட்டு கிளம்பிடுவான். ஹீமாவாரி பக்கத்துல வரவும் ஹினாட்டா கட்டி பிடிச்சுக்குவா. பொருட்டோ நருட்டோ ரூமுக்கு போய் பார்ப்பான். மால் போலாமா, வியூ பாயிண்ட் போலாம்? பிளான் பண்றதுக்கு முன்னாடி பேட்டரியை பாரு, வரும்போது ஸ்லைட் பண்ணிட்டு வருவியா? அது பாத்துக்கலாம். ஆண்டி 4 பிளேட் நூடுல்ஸ். Wherever you go, there's always an Aether charger. Ride unplanned. ஆக்சுவல் நருட்டோ திரும்ப சொதப்பிட்டனா, ஏன்பா நான் என்னதான் செய்யறதுன்னு கேட்பான் மினாட்டோவோட போட்டோவை பார்த்து. ஷிகமாரு இந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு போய் வீட்டுல ரெஸ்ட் எடு, இதை நான் பாத்துக்கிறேன்பா. பொருட்டோ நருட்டோ ரூம்ல இருக்க அந்த கிட் போட்டோஸ் அப்புறம் இப்ப வரைக்கும் எடுத்த போட்டோஸ்லாம் பின் பண்ணி வச்சிருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு ஓல்ட் ஜாக்கெட்டை பார்ப்பான். கையில எடுத்து பார்த்துட்டு ரொம்ப அழுக்கா மோசமா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹினாட்டா உனக்குன்னு ஒரு அப்பா இருக்காருலன்னு சொன்னதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இது கூலாவே இல்லைன்ட்டு ஜாக்கெட்டை தூக்கி எறிவான். ஜன்னலுக்கு வெளியே போய் விழுந்துரும். காலிங் பெல் சவுண்ட் கேட்டு என்ன அப்பா தானே வந்திருக்குதுன்ட்டு ஓடி போய் பஞ்ச் பண்ணுவான். சாஸ்கே அந்த பஞ்சை கேட்ச் பண்ணிடுவான். பொருட்டோ நான் எங்க அப்பா நினைச்சிட்ட சாரின்ட்டு பின்னால வருவான். சாஸ்கே நீ நருட்டோ பையனா, உன் பேர் என்னன்னு கேட்பான். பொருட்டோ உசுமாக்கின்பான். ஹினாட்டா பார்த்துட்டு சாஸ்கே நீ ஏன்பா நருட்டோ இருக்கானான்னு கேட்பான். சாஸ்கே இன்னும் ஹொக்காகே ஆஃபீஸ்ல தான் இருப்பான்னு ஹினாட்டா சொல்லவும் தொலை பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டு கிளம்புவான். பொருட்டோ சாஸ்கேவை பார்த்தா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே இவருதான் அப்பாவோட போட்டியாளரா, டோட்டலி கூலா இருக்காருன்னு திங்க் பண்ணுவான். இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். சாஸ்கே போற வழியில நருட்டோட ஓல்ட் ஜாக்கெட் ரோட்ல விழுந்து கிடக்காத பார்ப்பான். சாஸ்கே ஹொக்காகே ஆஃபீஸ்க்கு போய் ஸ்க்ரோல் கொடுப்பான். நருட்டோ என்னதுன்னு கேட்பான். சாஸ்கே காகியோ பேலஸ்ல இருந்து ஒரு கிஃப்ட் ரான்பான். நருட்டோ ஓபன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் ஃபீல் தான் இருக்குன்பான்.
சாஸ்கே ரெனகான் வச்சு கூட என்னால அதை படிக்க முடியல. அப்புறம் மோசமான ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பின்தொடரலைன்பா. நருட்டோ சரி நான் வீட்டுக்கு போல இந்த ஸ்கிரால்ல என்ன இருக்குன்னு ஃபிகர் அவுட் பண்ணலான்பா. சாஸ்கே அந்த ஓல்ட் ஜாக்கெட் கொடுப்பான். இது எங்கடா கிடைச்சதுன்னு கேட்பான் நருட்டோ. சாஸ்கே வர வழியில அப்புறம் பையனை பார்த்தேன், அப்படியே சின்ன வயசுல ஒன்ன பார்த்தது போலவே இருக்கான்பா. நருட்டோ இல்ல நீ சின்ன பையனா இருந்தப்ப எப்படி இருந்தியோ அதே போல இருக்கான். எப்படி சொல்றேன்னு தெரியல, அவன் ஒன்ன விடவுமே டிஃபரெண்ட் தான். அவன் பிராண்ட் நியூ க்ளோத்ஸ் மட்டும் தான் வியர் பண்றான். காலத்துல நம்ம பின்னோக்கி இருக்கோம்னு நினைக்கிறேன்பா. சாஸ்கே இல்ல தப்பா சொல்ற, ஷினோபியோட ஆன்மா மாறாது, அது உன் பையனுக்கும் பொருந்துன்பா. நருட்டோ கிடையவே கிடையாது, வேணும்னா பாரு இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிப்பன்பா. சாஸ்கே நீ சொல்றியாடா தோத்தாங்கோலின்பா. சாஸ்கே போற வழியில லெஃப்ட் சைடு டஸ்ட்பின்ல இருந்து பொருட்டோட க்ளோன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் வைக்கும். சாஸ்கே மறைஞ்சிருப்பான், பொருட்டோட க்ளோனும் டிசப்பியர் ஆயிரும். எங்கடா போயிட்டாருன்னு பாப்பான், பின்னால இருந்து காலை தட்டி விட்டுருவான். சாஸ்கே எந்திரிச்ச பொருட்டோ நீங்க தானே என் அப்பாவோட போட்டியாளரா இருந்ததுன்னு கேட்பான். சாஸ்கே பொருட்டோவை பார்த்துட்டு புரிஞ்சது பிராண்ட் நியூ க்ளோத்ஸ் தான்பா. பொருட்டோ என்ன உங்க ஸ்டூடெண்டா ஏத்துக்கங்க, என்னானாலும் சரி நான் ஒருத்தனை போட்டு பொழக்கணும்பா. சாஸ்கே ரசங்கன் பண்ண தெரியுமான்னு கேட்பான். பொருட்டோ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சாஸ்கே ரசங்கன் பண்ண தெரியாதவனால மாணவனா எடுத்துக்க முடியாதுன்னு கிளம்பிடுவான். பொருட்டோ அசால்ட்டா முடிப்பன்பா. சாஸ்கே மனசுக்குள்ள நருட்டோ கான்டெஸ்ட்ல நீதா ஜெயிப்பன்னு சொன்னேன்ல, அது இன்னும் முடிவு செய்யப்படலன்னு திங்க் பண்ணுவான். பொருட்டோ அப்பவே கோனாஹாமர் வீட்டுக்கு போய் பயங்கரமா கத்தி எழுப்பிடுவான். உடனே எனக்கு ரசங்கன் சொல்லி கொடுங்க, நேரத்தை வீணாக்க முடியாதுன்பா. கோனாஹாமர் என்ன சுன்னின் எக்ஸாமுக்காகவா, லார்ட் 7th ஷாக்காக வைக்கதானே, போடு இப்பதான் ஷினோபி போல பேசுறேன்பா. பொருட்டோ ஆமாங்கன்ட்டு மழுப்புவான். கோனாஹாமரும் கண் கலங்கிடுவான். ஒக்காகேவோட பையனுக்கு நான் இந்த ஜுட்ஸோ பாஸ் பண்ண போறேனா, லார்ட் 4th லார்ட் 7th இதை சரியா செஞ்சு முடிக்காது எனக்கு முக்கியம்னு திங்க் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் வாட்டர் பலூன் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. பொருட்டோக்கு மனசே இருக்காது. என்னடா இருந்த சந்தோஷம் எல்லாம் எங்கடா போச்சுன்னு கேட்பான் கோனாஹாமரு. இதை நான் இப்படி பண்ற மாதிரி நீ பண்ணுன்பா. பொருட்டோ இதை நான் இப்படி பண்றது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலின்பா. நான் பேசுற மாதிரியே பேசாதீன்பா கோனாஹாமரு. நான் எங்க உங்கள மாதிரி பேசுறேன், இதுன்னு நீங்க தான் சொல்றீங்கன்பா. ரெண்டு பேரும் கடிச்சுக்கிற மாதிரி பார்ப்பாங்க. பொருட்டோ எதுக்கு முதல்ல வாட்டர் பலூன் பெட்டரா பண்ண எதுவும் இல்லையான்ட்டு கீழே போட்டுருவான். கோனாஹாமரு இந்த ஒரு ஜுட்ஸுவை கண்டுபிடிக்க லார்ட் 4th முழுசா 3 வருஷம் ஆயிருக்கு, மாஸ்டர் பண்ண 6 மாசம். இதை கத்துக்கிறது கஷ்டம் தானே, இதோட ரேங்க் ஏன்னு சொல்லி வாட்டர் பலூன் உடச்சு காட்டுவான். இன்னொரு வாட்டர் பலூனை பொருட்டோ கையில கொடுப்பான். பொருட்டோ ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிருவான். சாரடா இதெல்லாம் ஒளிஞ்சது பாப்பா. எப்படியும் பொருட்டோ வாட்டர் பலூன் உடச்சிருவான். அடுத்த ஸ்டேஜ் போலான்ட்டு கோனாஹாமரு ரப்பர் பால காட்டவும் என்ன இப்ப ரப்பர் பாலான்ட்டு கடுப்பாவான் பொருட்டோ. நாட்கள் கடக்க பொருட்டோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவான். கடைசியா ரசங்கானும் பண்ணிருப்பான். போய் சாஸ்கே கிட்ட பண்ணி காட்டுறப்ப சாஸ்கே என்னடா இது துளியோண்டு இருக்கு, ஆனா பேசிக்ஸ்லான்னும் போது பொருட்டோ கோவப்பட்டு ரசங்கான வீசி எறிவான். அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். சாரடா வந்து பார்த்துட்டு நீங்க எப்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கீங்கப்பா, உங்களுக்கு பொருட்டோவை பத்தி சரியா தெரியல, அதனால நான் சொல்றேன் கேளுங்க. அவன் யூஸ்வலா அப்படி இருக்க மாட்டான், அவன் இவ்வளவு தூரம் மேனேஜ் பண்ணி வந்ததே பெருசு, புரியுதான்னு கேப்பா. சாஸ்கே அவன் அவசரக்காரனா இருக்கான், நான் அவனை ஸ்டூடெண்டா ஏத்துக்கலான்னு தான் பார்த்தன்பா. ரசங்கன எரிஞ்ச பக்கம் பார்த்தா வேனிஷ் ஆனது மரத்துல கரெக்டா ஹிட் வச்சிருக்கும். பொருட்டோ சோகத்துல போயிட்டு இருக்கப்ப கட்டாஸ்கே முன்னாள் நிற்பான். விஷயங்களை பொருட்டோ சொல்லவும் அவன் லேபுக்கு கூட்டிட்டு போய் விஷயம் தானா உங்களுக்கே ஏத்த மாதிரி ஒன்று வச்சிருக்கேன், அது கூலா ஸ்மார்ட்டா ஈஸியா இருக்கு யூஸ் பண்ண, அது உங்களுக்கு அதிக அளவிலான நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும்பா. நேற்று அந்த டெஸ்டமெண்ட்ஸை பார்த்து வாயை பிளந்துட்டு இருப்பான். கட்டாஸ்கே அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கட்டாஸ்கே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அப்புறம் இந்த நிஞ்சா டூல் வச்சு உங்க ஜெனரேஷன் ஷினோபிக்கான எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லாம் கிடைக்கும், ஏத்துக்கிறீங்களான்னு ரசங்கன் பண்ணி காட்டுவான். இப்ப தேர்ந்தெடுங்க உங்களுக்கு பெர்ஃபெக்டான அல்டிமேட் டெக்னிக்னு சயின்டிபிக் நிஞ்சா டூலை நீட்டுவான். போற வழியில பொருட்டோ தனத்தானே கண்ணாடியில பார்த்துட்டு எப்படா இவ்வளவு அழுக்காச்சுன்னு தட்டி விட்டு இப்பதான் கரெக்டா இருக்குங்க போது கிரேட் ஸ்டோன் ஃபேஸ்ல இருக்க நருட்டோவோட ஃபேஸை பார்த்துட்டு திரும்புவான். அடுத்த நாள் பொருட்டோ ரசங்கன் பண்ணி காட்டவும் சாஸ்கே பார்த்துட்டு சின்ன வயசு நருட்டோவை பார்த்த மாதிரியே இருக்கும். எப்படி ஒரே நைட் ட்ரைனிங்ல கத்துக்கிட்டியான்னு கேட்பான். பொருட்டோ நான் எங்க அப்பாவை போல இல்ல, எனக்குன்னு ஸ்கில்ஸ் இருக்குன்பான். சாஸ்கே நீ அவன்ல இருந்து வேறுபட்டு தான் இருக்க, ஆனா அப்படி இருக்க கூடாதுன்னு நம்புறேன்பா. பொருட்டோ என்ன ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறீங்களா என்னன்னு கேட்பான். சாஸ்கே என் ஸ்டூடெண்டா இருப்பான். நைட் கேம்ப் ஃபயர் போட்டிருப்பாங்க. பொருட்டோ சென்சே என் அப்பாவை பத்தி சொல்லுங்கன்னு கேட்பான். சாஸ்கே அவன் சின்ன பையனா இருக்கப்பவே எங்க போனாலும் நான் ஒக்காக ஆக போறேன்னு கத்திட்டு தெரியும் லூசரும்பான். பொருட்டோ லூசர் ஆகவும் சாஸ்கே ஆமா பிடிவாதக்காரன்பான். பொருட்டோ இல்ல நான் அதை கேட்கல, என் அப்பாவோட பலவீனங்கள் என்னன்னு கேட்பான். சாஸ்கே பலவீனமான்ட்டு நருட்டோவை திங்க் பண்ணி பார்த்துட்டு அவன் ரொம்ப பலவீனமா இருந்தவன் தான், வேலைக்கு ஆகாதவன், அவன் அவனுக்கான பலத்தை கொண்டு வந்து ஹொக்காகே ஆயிருக்கான்பான். நீ இப்ப இருக்க நருட்டோவை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, இந்த இடத்துக்கு வர்ற நருட்டோ என்ன பண்ணாங்கிறத புரிஞ்சுக்கணும்பான். பொருட்டோ என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பான். அடுத்த நாள் சாரடா கிளம்புறப்ப சகுரா எதிர்பார்த்து இருந்த நாள் வந்துருச்சு, போட்டு பொலன்பா. சாரடா ரொம்ப குஷியா இருக்கீங்களே, ரொம்ப நாள் கழிச்சு அப்பா வந்து விசிட் பண்ணல சந்தோஷமா இருக்கீங்களோன்னு கேட்பா. சில்லியா பேசாதேன்ட்டு சகுரா வைக்கப்படுவா. இந்த விஷயத்துல உங்களை பத்தி நான் ஈஸியா சொல்லிடுவேன்பா சாரடா. பாய் சொல்லிட்டு கிளம்பவும் சகுரா நீயும் தானே ஹாப்பியா இருக்கேன்ட்டு பாப்பா. பொருட்டோ கிட்ட போய் என் அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டு பொருட்டோன்னு கேட்பா. ஆமான்ட்டு பொருட்டோ கீழே இறங்கவும் சாரடா இப்ப என் அப்பாவுக்கு ஸ்டூடெண்ட் ஆயிட்ட, அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்பா. என் அப்பாவோட பலவீனங்களை தெரிஞ்சுக்க போறேன்பா பொருட்டோ. சாரடா உனக்கு கிரிட்டிசைஸ் பண்றேன்னு நினைக்காத, லார்ட் ஹொக்காகேவை சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னால சுனினாக படுறா புரியுதான்னு கேட்பா. பொருட்டோ அதுக்காக தான் பயிற்சி எடுக்கிறேன், அங்கிள் சாஸ்கே கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு நான் யாருங்கிறத காட்டுறேன், எங்க அப்பனை கவுக்குறேன்பா. சாரடா அது நம்ம சக்தின்னு சொல்லணும், என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்பா. நருட்டோ நான் நினைச்சிட்டு இருக்கிறது சுனின் எக்ஸாம்ல நம்ம தான் டாப்பா வருவோன்பா. அப்ளிகேஷன் நீட்டுவான். சாரடா நீ ரொம்ப இரிட்டேட் பண்றது இல்லைன்ட்டு அவளோட அப்ளிகேஷனையும் காட்டுவா. என்னையும் மறந்துடாதீங்கட்டு மிட்சுகி வந்து அவனோட அப்ளிகேஷனை காட்டுவான். அப்படி கிளவுட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. யூகி ஃபார்ம்ல இருக்க கில்லர் பியை கேப்சர் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஓட்சுட்சுகி கிளான சேர்ந்தவனுங்க. கின்ஷிக்கு இந்த மேனர்ல சக்கரா டிஸ்பஸ் ஆயிருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. இவென்ட்ரியும் வெட்டப்பட்டிருக்கு, கூடவே காகுயாவோட சைனும் இல்ல. பார்க்க போனா இங்க இருக்க கிரியேச்சர்ஸ் தேவையில்லாத நாலேஜ் கெயின் பண்ணிருப்பாங்க போலன்பான். கில்லர் பி பிஜு பம் பண்ணுவாரு. மோமோஷிக்கு கையில இருக்கிறத வாயில போட்டு அப்படின்னா ஒன்னொன்னா ரெட்ரைவ் பண்ணிக்கலான்பா. கில்லர் பி இதை வாங்கிக்கடான்னு பிஜு பம் வச்சு அட்டாக் பண்ணுவாரு. மோமோஷிக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணிடுவான். இந்தா நீ கொடுத்தா நீயே வச்சுக்கன்ட்டு பிஜு பம் வச்சு அடி
அடிப்பான். பி அலறுவான். இதுக்கப்புறமா மோமோஷிக்கு கியூக்கி அப்சர்வ் பண்ணுவான். சக்ராவால டியூன் பண்ணப்பட்ட பீஸ் மனுஷங்க உடம்ப பொசஸ் பண்ணும் போலயே. என்ன இவ்வளவுதானா? நான் டைம் ஸ்பேஸ் வழியே டிராவல் பண்றக்கே நான் நிறைய பில்ஸை யூஸ் பண்ணிட்டேன்பா. கின்ஷிக்கு பிஏ அப்படியே தண்ணிக்குள்ள போட்டுருவான். கின்ஷிக்கு மோமோஷிக்கு கிட்ட ஈஸ்ட்ல இருந்து இதை விட பெரிய ரியாக்ஷன் வருதுன்பா. நம்ம தேடி வந்த அதிக அளவிலான சக்கரை அங்க இருக்கும் நம்புறன்பா. நருட்டோக்குள்ள இருக்க குராமாவை காட்டுவாங்க. பொருட்டோ சாஸ்கேயோட ட்ரைனிங் எடுப்பான். ஷுரிக்கனை பெண்ட் பண்றக்கு. எய்ம் பண்ண இடத்துல பெண்ட் பண்ணி அடிச்சிருவான். அடுத்த எய்மா ரொம்ப பெண்ட் பண்ற மாதிரி காட்டுவான் சாஸ்கே. பொருட்டோ இதுல எப்படி பண்றதுன்னு கேட்பான். சாஸ்கே 2 ஷுரிக்கன் எடுத்து வீசுவான். ஒன்னு இன்னொன்னு மேல பட்டு ரிவர்ட் ஆகி எய்ம்ல கரெக்ட் அடிக்கும். பொருட்டோ பார்க்கவும் சாஸ்கே உடனே பதில் கேட்காத, கொஞ்சமாச்சும் உன் மூளையை பயன்படுத்துன்பான். பொருட்டோ தெரியும்பான். நைட்டு வீட்டுக்கு போன பொருட்டோ சயின்டிபிக் நிஞ்சா டூல் எடுப்பான். கட்டாஸ்கே பொருட்டோ என்னானாலும் சரி நீதான் வெற்றி பெற்றவனா இருக்கணும். இதை நீங்க வச்சிருக்க வரைக்கும் இது உங்களுக்கு கை கொடுக்கும் தான் சயின்டிபிக் நிஞ்சா டூலாவே கொடுத்துருப்பான். கடினமா யோசிக்கணுங்கிறது இல்லைன்னு இருப்பான். இதுக்கப்புறம் சுனின் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்குள்ள போவாங்க. சோஜியோட பொண்ணு சோச்சோ ஸ்நாக்ஸை போட்டு நொறுக்குவா. ஷிகமாரு ஷிகடாயை பார்த்துட்டு மனசுக்குள்ள ட்ரை பண்ணுவானா இல்லையான்னு கூட தெரியல. என் பையனாச்சு சரின்ட்டு. சுனின் எக்ஸாம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க இத்தனை நாள் என்ன கத்துக்கிட்டீங்களோ எல்லாரும் அதை இங்க யூஸ் பண்ண வேண்டிய நேரம்பான். பொருட்டோ மனசுக்குள்ள என்னோட சொந்த முயற்சியால இந்த போட்டியோட கடைசி வரைக்கும் போவான்பான்னு திங்க் பண்ணுவான். சாய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணலான்பான். பாக்ஸ் ஷேப்ல கர்டைன்ஸ் இருக்காது. 3 பக்கம் விளக்கப்படும். ஒன்ல சரினும் ஒன்ல தப்புனும் இருக்கும் சிம்பிள். சாய் நாங்க ஒரு கேள்வி கேட்போம். சரின்னு நினைக்கிற டீம் 3 பேரும் சேர்ந்து கரெக்ட்னு சைன் இருக்க பக்கம் போய் நிக்கணும். தப்புன்னு நினைக்கிறவங்க அவங்க டீம் 3 பேர்த்தோட சேர்ந்து தப்புன்னு சைன் போட்டிருக்க இடத்துக்கு போய் நிக்கணும். கேள்வியை ஷோ பண்ணுவாங்க. நிலவு பகலா, மலை யாரா, பூ அமிர்தமான இருக்கும். சாய் ஷினோபி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டிடெக்டிவ் ஸ்டோரியோட வால்யூம் 5ல இருக்க பாஸ்வேர்டு இது. நிலவு பகல், மலை யாரு, பூ அமிர்தம். சரியா தப்பான்னு கேட்பான். பொருட்டோ அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்பான் சாரடா கிட்ட. சாரடா ஆனா நான் வால்யூம் 4 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 5th ஒன்னு இருக்கா இல்லையானே தெரியலன்பா. மிட்சுகி அப்பனா கைவிட்டுறலான்பா. பொருட்டோ எஜுகேட்டடா கெஸ் பண்ணலாமேன்பா. சாரடா என் அப்பாவா இருந்தா எதை தேர்ந்தெடுப்பாருன்னு கேட்பா. பொருட்டோ ஃபால்ஸா இருக்கலாம், அவர் ஒரு வழக்கமான டைப்லன்பா. எதுக்கு எங்கிட்ட கேட்டேன்னு கேட்பான். சாரடா என் அப்பா பாதையில இருந்து வேறுபட்ட பாதையில நான் ஹொக்காகே ஆகணும்னு விரும்புறேன்பா. மிட்சுகி அப்படின்னா ட்ரூக்கு போகணுமான்னு கேட்பான். ஆமான்பா. 2 பேரும் கிளம்பிடுவாங்க. பொருட்டோ ஃபாலோ பண்ணுவான். சாய் எல்லாருமே அவங்க உங்களுக்கான பதில தேர்ந்தெடுத்துட்டீங்களா? சீக்கிரமாவே பதில் தெரிய வரும். தவறான பதில் எடுத்துருக்கவங்களுக்கு பிளாக் ஆகும்பா. பசங்க கருப்பாகுனா என்னன்னு கேட்பாங்க. சாய் அதை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு டிஸ்பிளேவை ஷோ பண்ணுவான். பார்த்தா சரி தப்பு 2மே வரும். 2 பக்கமும் இருக்க சர்க்கிள் ஓப்பன் ஆயிரும். பசங்க அப்படியே உள்ள விழுந்துருவாங்க. பார்த்தா ஃபுல் லிங்கா இருக்கும். ஷிங்கி அவன் ஃப்ரெண்ட்ஸோட மேக்னெட் சாண்ட் யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பான். ஷிங்கி மேக்னெட் ரிலீஸ் யூசர். கீழே விழும்போது பொருட்டோ கிவ் அப் பண்ற மாதிரி விட்டுருவான். சாரடா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவா. மிட்சுகி அவனோட ஸ்ட்ரெச் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி பொருட்டோவை பிடிச்சிருவான். பொருட்டோ அந்த பக்கம் பார்த்துட்டு அந்த பக்கம் இருக்கிறது ஃபால்ஸ் சைடான்னு கேட்பான். ஷிங்கி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கிறது முக்கியம் இல்லன்பா. சாரடா அது டோட்டலா போய் 5th வால்யூம்னே ஒன்னு இல்லன்பா. ஷிகடை குணம் யூஸ் பண்ணி அவனை பிடிச்சிட்டு ஈனோஜின் அண்ட் சோச்சோவை ஷேடோவால பிடிச்சிருப்பான். கருப்பாரவங்க தோத்துருவாங்கன்னு தான் சொன்னாரு. இங்க்ல படாத வரைக்கும் பிரச்சனை இல்லன்பா. ஈனோஜின் இப்படிப்பட்ட ஆக்வர்டான டெஸ்டா தான் எங்க அப்பா கொடுப்பாருன்பா. இங்க் பட்டவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிருப்பாங்க. இங்க் படாதவங்க முன்னால் நிப்பாங்க. சாய் துல்லியமான பதில் இதுதான். யாரெல்லாம் கீழே விழுகும் போது கீழே பார்த்து கிவ் அப் பண்ணி உங்க மேல இங்க் பட்டிருந்தா நீங்க தோத்துருப்பீங்க. ஏன்னா ஷினோபி எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் அவன் கிவ் அப் பண்ணாம இருக்கானா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கான டெஸ்ட் தான் அதுன்பா. பொருட்டோ வருத்தத்துல இருப்பான். ஏன்னா அவன் ஹோப் விட்டுருப்பான். மிட்சுகி தானே பிடிச்சிருப்பான். சாய் சுனின் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. அடுத்த ரவுண்ட் அடுத்த 3 நாள் கழிச்சுன்பான். சாரடா மிட்சுகி சந்தோஷப்படுவாங்க. பொருட்டோ கையில வேர் பண்ணிக்க அந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல தொடுவான் வருத்தத்தோட. கட்டாசுகேவோட ஆளு பொருட்டோவை பார்த்துட்டு எப்படியும் அவன் அதை சமாளிச்சு வந்துட்டான்னு ரிப்போர்ட் பண்ணுவான். ஒக்காகே ஆபீஸ்ல இருக்க நருட்டோ கிட்ட ஷிகமாரு பொருட்டோவோட டீம் ரவுண்ட் 1 தாண்டிட்டாங்க. போன டைம் நடந்ததை நினைச்சிருக்கியா? இதை பத்தி நான் சொல்லக்கூடாது. போய் அவனை உற்சாகப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசேன்பான். பொருட்டோ வீட்டுல படுத்து கிடப்பான். கம்ப்யூட்டர்ல நோட்டிபிகேஷன் வரவும் என்னன்னு ஓபன் பண்ணி பார்ப்பான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன். அடுத்த ரவுண்ட்லயும் அவன் பெஸ்ட் கொடுன்னு நருட்டோ மெயில் பண்ணிருப்பான். பொருட்டோ இந்த தடவை மெயிலா ஈவன் ஷேடோ குளோன் கூட இல்லையான்ட்டு வருத்தப்படுவான். நருட்டோ ரொம்ப டயர்ட்ல இருப்பான். பொருட்டோ சாஸ்கேவோட ட்ரைனிங் எடுக்கிறப்ப திரும்ப சொதப்பிடுவான். பொருட்டோ அங்கிள் சாஸ்கே ஷூரிகன் ஜூட்சுல சாரடா தான் ஸ்பெஷலிஸ்ட்னு தெரியாதா? ஏன்னா அவ உங்க பொண்ணு. அவ ஒரு உச்சிஹான்ட்டு கத்துவான். சாஸ்கே நீ சொல்ற ரீசனுக்கே நானும் வரேன்ட்டு ஷேடோ குளோன்ஸ் பண்ணி இதுல நீ ஸ்பெஷாலிட்டி தானு கேட்பான். பொருட்டோ நினைக்கிறேன் என் அப்பாவோட ஸ்பெஷாலிட்டின்பா. சாஸ்கே பேசுறத குறை உன் அப்பா 1000க்கு மேல பண்ணுவான்பா. பொருட்டோ தெரியும்ட்டு ரவுண்ட் 2ல தெறிக்க விடுறேன்ட்டு நிறைய ஷேடோ குளோன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். 4 தான் வரும். செகண்ட் ரவுண்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபிளாக் தருவோம். அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எனிமி டெரிட்டரிக்குள்ள போய் அவங்க ஃபிளாக் நீங்க எடுக்கணும். இது 3 மேன் டீமா கோஆபரேட்டிவா செய்யணும். இந்த ரவுண்டுக்கு அப்புறம் பாதிக்கு பாதி டீம் எலிமினேட் செய்யப்படும்பாங்க. ஷிகடாயோட டீம் எனிமி டெரிட்டரியில இருக்க ஃபிளாக் எடுத்துருவாங்க. மெட்டல்லி ஷிங்கி கூட சண்டை போடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு 10-10 இப்பவே பாதிக்கு பாதி முடிஞ்சது. ஒரு டீம் தான் மிச்சன்பா. மிட்சுகி சாரடாக்கு சைன் காட்டுவான். பொருட்டோ டிரான்ஸ்மிட்டர்ல ஃபிளாக நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கன்பா. சாரடா பொருட்டோ ஒன்னு நம்பி தான் இருக்கும். லாஸ்ட் 7th நம்ம யாருங்கிறத காட்டணும். செகண்ட் ரவுண்ட கடக்கணும்பா. பொருட்டோ நீ அதை எனக்கு சொல்லணும்னு இல்லைன்ட்டு பதுங்கி இருக்க எனிமிஸ் அட்டாக் பண்ணுவான். பொருட்டோ சர்ப்ரைஸ் அட்டாக்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அவனோட க்ளோன்ஸும் வரும். பாத்தீங்களா நீங்க 3 பேர் நான் 5 பேர் யாரு பக்கம் அட்வான்டேஜ்னு கேட்பான். ஆப்போசிட் பர்சன்ஸ் ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப யாருக்கு அட்வான்டேஜ்னு சொல்றான்பாங்க. பொருட்டோவோட அலறல் சவுண்ட் கேட்டு நின்றுவா சாரடா. மிட்சுகி கவலைப்படாதனா அப்புறம் வந்து ஜாயின் பண்றேன்ட்டு போவான். பொருட்டோவை போட்டு பொளந்துட்டு ஆப்போனன்ட் டீம் ஃபிளாக நோக்கி ஓடுவாங்க. சாரடா பொருட்டோன்னு சொன்னது அப்புறம் இவ்வளவு தூரம் கடந்து வந்தெல்லாம் யோசிச்சுட்டு சயின்டிபிக் நிஞ்சா டூல யூஸ் பண்ணுவான். ஏகப்பட்ட வாட்டர் வரும். ஆப்போனன்ட் டீம் சுத்தி தண்ணியே இல்ல, எப்படி இவ்வளவு தண்ணியை கொண்டு வந்தான்? அவன் வாட்டர் ஸ்டைல் என்ன
என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லான்னு கேட்பான். அடுத்து லைட்னிங் ஸ்டைலையும் யூஸ் பண்ணுவான் சயின்டிபிக் நிஞ்சா டூல வச்சு. பொசுங்கிருவானுங்க ஆப்போனன்ட் டீம். என்ன இவனுக்கு லைட்னிங் ஸ்டைலும் தெரியுமான்ட்டு பொருட்டோ சாரடா கிட்ட நான் இங்க ஃபைன், நீங்க அங்க பாத்துக்கங்கன்பா. சாரடா இருக்க பக்கம் பிளாக்ஸ் இருக்காம ஏகப்பட்ட இல்யூஷன்ஸ் இருக்கும். ஷரிங்கன் யூஸ் பண்ணி உண்மையான ஒன்னு எடுத்துருவா. மிட்சுகி பொருட்டோ கிட்ட வந்துட்டு எப்படியோ சமாளிச்சிட்டீன்பா. பொருட்டோ அசால்ட்டுன்பா. மிட்சுகி தூக்கி விட்டு பொருட்டோ ஒரு நாள் நீ ஹொக்காகே ஆவேன்னு எதிர்பார்க்கறன்பா. சாரடா நான் தான் அவன்பா. 10-10 பொருட்டோ ஹேண்ட் சைன் கூட வியூ பண்ணாம பண்ணதை பார்த்துட்டு சரி 7th ஹொக்காகே சன் கிட்ட விட வேண்டியதுதான். மொத்தம் 4 டீம்னு ரைட் பண்ணுவா. ரவுண்ட் முடிஞ்சதுன்னு ஷீனோக்கு ரிப்போர்ட் பண்ணுவா. இங்க இருந்து கட்டாசுகேக்கு இன்னொரு ரிப்போர்ட் பண்ணுவான். இந்த தடவையும் தாண்டிட்டான். ஆனா இந்த தடவை சயின்டிபிக் நிஞ்சா டூல பயன்படுத்திருக்கான்பா. கட்டாசுகே அந்த ஃபுட்டேஜ் எடுத்தாச்சுன்னு தான் கேட்பான். சாரடா மிட்சுகி கிட்ட ஹைஃபை பண்ணிட்டு அடுத்து 3rd ரவுண்ட் மட்டும் தான்ட்டு பொருட்டோ பக்கம் திரும்பவும் டல்லா இருப்பான். சாரடா இதுக்கு அர்த்தம் இறுதியா லார்ட் 7th நம்மளோட பவர் என்னங்கிறத பார்க்க போறாரு. கொஞ்சமாவது எக்ஸைட்டடா இரும்பா. சாரடா பொருட்டோட கண்ணை பார்த்துட்டு லார்ட் 7th கண்ணை விட நல்ல ப்ளூவா இருக்கேன்பா. பொருட்டோ வெக்கப்படுவான். மிட்சுகி நிஜமான்கவும் பொருட்டோ பின்னால போவான். சாரடா உறுதியா சொல்றான்பா. மிட்சுகி ரொம்ப க்ளோஸ் அட்டென்ஷன் கொடுக்குறேன்பா. சாரடா நீ வேணா அடுத்த தடவை கேட்டு பாரு, ஹொக்காகே நல்லவர், அவர் நோ சொல்ல மாட்டாருன்பா. பொருட்டோ வெக்கப்படும் போது அப்படியே நருட்டோவை காட்டுவாங்க. டோர் தட்டவன் நருட்டோ ஷாக் ஆயிட்டு உள்ள வாங்கன்பா. கீபோர்ட தட்டிட்டு இருப்பான் நருட்டோ. ஷிகமாரு இம்ப்ரெஸ்டுன்பா. நருட்டோ எதன்னு கேட்பான். பொருட்டோட டீம் 2nd ரவுண்டையும் தாண்டிட்டாங்கன்பா. நருட்டோ அப்படியே அங்கவும். ஷிகமாரு கிளம்புவான். நருட்டோ அவ்வளவுதானான்னு கேட்கவும் ஷிகமாரு கூடவே என் பையனோட டீமும் தாண்டிட்டானுங்க, நம்ம பசங்களுக்கு இடையிலான சண்டை கூட வரலான்பா. நருட்டோ செம்ம எக்ஸைட் ஆவான். சாஸ்கே ஸ்க்ரோல் கொண்டு வந்திருப்பான் இல்லையா காகுயா பேலஸ்ல இருந்து, அதை டிசைஃபர் பண்ற ப்ராசஸ காட்டுவாங்க. ரொம்ப நேரம் ஆகும் போல ஏன்ட்டு சாஸ்கே கிளம்புறான்பா. நருட்டோ சாஸ்கே கிட்ட நீதான் பொருட்டோவை ட்ரெயின் பண்ற போலேன்னு கேட்பான். ஏன்னா அவன் சொன்னானான்னு கேட்கவும் இல்ல கோனஹமரு சொன்னான். சாஸ்கே அப்படியே அங்கவும். நருட்டோ நீ சொன்னது சரிதான், ஷினோபியோட ஆன்மா மாறாது போலன்பா. சாஸ்கே அது உண்மை, அதான் நான் நம்புறேன்ட்டு போயிருவான். பொருட்டோ வீட்டுக்கு போகவும் ஹீமா வரி கங்கராட்ஸ் பண்ணுவா. பொருட்டோ 2nd ரவுண்ட் தாண்டல ஜுஜிபின்பா. என்னட்டா காயம் ஏதாவது பட்டிருக்கான்னு கேட்பா. பொருட்டோ டயர்டா தான் இருக்கேன், நான் என் ரூமுக்கு போறேன்ட்டு டின்னர் வேணான்ருவான். பொருட்டோ ஹெட்பேண்ட்ல கழட்டி போட்டு பெட்ல படுத்துருவான். கையில இருக்க சயின்டிபிக் நிஞ்சா டூல பாப்பான். டோர தட்டவும் ஷாக் ஆவான். அந்த டின்னர்ல வேணான்னு சொன்னேன்பா. சைலண்டாவே இருக்கவும் என்னன்னு கேட்பான். பார்த்தா நருட்டோ வருவான். அப்பான்ட்டு ஷாக் ஆவான். நருட்டோ 2nd ரவுண்ட் தாண்டிட்டேன்னு கேள்விப்பட்டன்பா. பொருட்டோ ஆமாங்கவும். நருட்டோ அங்க இருக்க போட்டோ எடுத்து பார்த்துட்டு அமைதியா இருப்பான். பொருட்டோ சயின்டிபிக் நிஞ்சா டூல புடிச்சிட்டு ஒன்னும் இல்லைன்னா கிளம்புங்கன்பா. நருட்டோ நீ சிறப்பா செயல்பட்டிருக்க, சரி அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்புவான். பொருட்டோ அதை சொல்லதான் வந்தீங்களான்னு கேட்பான். நருட்டோ இது முக்கியம் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லன்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்ட்டு முன்னால வந்து சிக்கடாய் கிட்ட தோத்தராதுன்ட்டு கை நீட்டுவான். பம் ஃபிஸ்ட் பண்ண பொருட்டோ நான் தோத்தே போவனேன்ட்டு சிரிப்பான். சரி அதையும் பாக்குறேன்ட்டு நெஞ்சில தட்டுவான். கிளம்பவும் பொருட்டோ இதை சொல்லதானா இமெயிலே பண்ணிருக்கலாமே ஸ்டூப்பிடான ஆளுன்ட்டு நருட்டோ தொட்ட பக்கம் கை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். நருட்டோ அவனோட பழைய ஜாக்கெட் கையில வச்சுட்டு முன்னால பார்த்து சிரிப்பான். ஃபைனல் ரவுண்ட் பெரிய ஸ்டேடியம்ல நடக்கும். 5 கிரேட் நேஷன்ஸோட காகவும் இருப்பாங்க. ஷிகமாரு நேரம் வந்துருச்சுன்பா. நருட்டோ ஆமான்பா. லீ முன்னால வந்து இந்த ஃபைனல் ரவுண்ட பத்தி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது தனிப்பட்ட பேட்டிலா இருக்கும். உங்க ஸ்கில்ஸை தெரிஞ்ச உங்க டீம்மேட் கூடவே மோத வேண்டியது வரும். உங்களுக்குன்னு 3 மேட்சஸ் இருக்கும். பிளாக் A, B and Cன்னு அதுல வர வின்னர்ஸ்க்கு 3-way ஃபைனல் இருக்குன்பா. ரெடியான்னு கேட்கவும் ஆமான்பாங்க. பொருட்டோ வெர்சஸ் யூரியூ வரும். 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 சேலஞ்சர்ஸ் முன்னால வாங்க. உசுமாக்கி பொருட்டோ ஆஃப் த லீஃப், யூரியூ ஆஃப் த ஹிடன் கிளவுட். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சு விடுவான். 2 பேரும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் யூரி இவனை ஒரு முறை விட வைக்கிறான்பா. என்னடான்பான் பொருட்டோ. யூரி அதுக்கடுத்து உன்னை தோக்கடிக்க போறான்பான். பொருட்டோ பேசாத காட்டுன்பான். இதோ காட்டுறான்டான்ட்டு பபிள் பண்ணுவான். ஏதோ உன்னை விட்டது போலான்ட்டு பொருட்டோ குணாய் வச்சு அதை கட் பண்ணவும் பிளாஸ்ட் ஆயிரும். தெரிச்சு வந்து விடுவான். பொருட்டோ வெடிச்சுதான்ட்டு பார்க்கவும் போக களைஞ்சா முன்னால ஏகப்பட்ட பபிள்ஸ் அதே மாதிரி இருக்கும். யூரி சிரிப்பான். பொருட்டோ நருட்டோவை பார்த்துட்டு முன்னால பார்ப்பான். நருட்டோ நீ சிறப்பா செயல்பட்டேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு நார்மல் ஷூரிக்கனுக்கு பதிலா சயின்டிபிக் நிஞ்சா டூல்ல இருக்க ஷூரிக்கனை எடுத்து அடிப்பான். அது என் கிட்டேயே வராதுன்ட்டு யூரி சிரிக்கிறப்ப ஏர் ரிலீஸ் ஆகி யூரி வாயில இருக்க பபிள்ல போய் அடிக்கும். வெடிக்கவும் செதறிடுவான். எல்லா பபிள்ஸும் அப்படியே டிசப்பியர் ஆகும். சாரடா அவ்வளவு தூரத்துக்கு எப்படி பெண்ட் பண்ணான்னு திங்க் பண்ணுவா. ஒரு முறை விளை வைக்கிறது நான் உன பண்ணிட்டனே, ஏன்னா சாராய் தானே பெரும்பான். யூரின்ட்டு அன்கான்சியஸ் ஆயிருவான். லீ வின்னர் லீஃப சேர்ந்த பொருட்டோ உசுமாக்கின்பான். ஹீமா பாரி எக்ஸைட் ஆவா. ரைக்காகவே இருக்க டாருயி அந்த பையன் சறந்திருக்கான்பான். சாரடா நானும் ஜெய் பண்ணிட்டு எந்திரிப்பா. ஒரே அடியில ஆப்போனண்ட்டை காலி பண்ணிருப்பா. சக்குரா போட்டு தாக்குன்னு கத்துவா. மிட்சுகியும் அவனோட ஆப்போனண்ட்டை ஜெயிச்சிருப்பான். சோச்சோ ஷிங்கி கிட்ட தோத்துருப்பா. பொருட்டோ வெர்சஸ் சிக்கடாய் சண்டை போடுவாங்க. 7th மேட்ச் லீ ஸ்டார்ட் பண்ணி வைப்பான். நருட்டோ ஃபைட் அப்ப ஷேடோ க்ளோன்ஸ்ன்ட்டு பார்ப்பான். பொருட்டோ கேல் பம்ப் பண்றப்ப சிக்கடாய் தடுத்துருவான். பொருட்டோட க்ளோன்ஸும் டிசப்பியர் ஆயிரும். சிக்கடாய் குணை எடுத்துட்டு இப்ப நீ கிவ் அப் பண்ணிட்டீனா கரெக்டா இருக்கும்பா. பொருட்டோ சயின்டிபிக் நிஞ்சா டூல யூஸ் பண்றதா நருட்டோ பாத்துருவான். சக்குரா இது ஆல்ரெடி பார்த்த போலவே இருக்கலன்னு பட்ட மாதிரி கிட்ட கட்டாசுகே இப்ப நம்ம ஸ்டேஜ் எடுத்துக்க வேண்டிய நேரம்பா. கூட கேமராவை பிடிச்சிருக்கவன் அந்த பொடியன் அந்த டூல எக்ஸ்போஸ் பண்ணாமே நல்லா யூஸ் பண்றானேன்பா. நருட்டோட லுக்கே வியர்ட் ஆகும். என்னட்டா பாத்துருவா. ஃபைனல் ரவுண்டுக்கு பொருட்டோ போறான்பா. லீ சாரடா பார்த்துட்டு அமேசிங்பா. என்னட்டா நருட்டோ கிட்ட என்னாச்சுன்னு கேப்பா. நருட்டோ என்னாட்டா கிட்ட பொருட்டோட கையை உன் பியாக்குகானால பாருன்பா. சாஸ்கே கொண்டு வந்த ஸ்க்ரோல டிசைஃபர் பண்ணிருப்பாங்க. சாஸ்கே என்னோட சந்தேகம் கரெக்டா போச்சுன்பா. டிசைஃபர் டீம் சேர்ந்த லேடி ஏதாவது பிரச்சனையான்னு கேப்பா. சாஸ்கே துரதிருஷ்டவசமா எக்ஸாம்ஸை தள்ளி போட்டாகணும்பா. என்னட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நிஞ்சா டூல் அவன் கையோட ஒட்டி இருக்குன்பா. நருட்டோ ஜம்ப் பண்றத பார்த்துட்டு டாருயி நருட்டோ அங்க என்ன பண்ண போறான்னு கேப்பான். குரட்சுச்சி அப்பாவா பையன் மேல பெருமை இருக்கும்ல சொல்லிக்கிற மாதிரியான பேரண்ட்லன்பா. நருட்டோவை பார்த்துட்டு பொருட்டோ பம்பிஸ் பண்ற மாதிரி கை நீட்டிட்டு பாத்தீங்களா அடுத்து ஃபைனல் ரவுண்ட் தான்பா. நருட்டோ பொருட்டோ கையில இருக்க நிஞ்சா டூல எக்ஸ்போஸ் பண்ணி இத பத்தி சொல்றேன்னு கேப்பான். நருட்டோ ஷாக் ஆவான். நருட்டோ சுனின் எக்ஸாம்ல இதை பயன்படுத்தக்கூடாது, உன் சக்கராக்கு பதிலா அதை பயன்படுத்தி இருக்க. சுனின் எக்ஸாம்ஸ் புது ஷினோபிகளை வளர்க்கறதுக்கான பர்பஸையே நீ டிஃபீட் பண்ணிட்ட. லீய பார்த்து
பார்த்து பொருட்டோ உசுமாக்கி டிஸ்குவாலிஃபைட். வின்னரா ஷிகடா இனாராவை மாத்துங்கன்பான். கட்டாசுகே ச்சே அவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, இப்பவே செயல்பட்டாங்கன்னு வேற வழி இல்லைன்ட்டு போவான். லே அதை அனௌன்ஸ் பண்ணவும் மிசுகாகேவ இருக்க சோஜுரோ அவன் முட்டாளாக்கல இல்லையான்னு கேட்பான். குரோட்சுச்சி அந்த முட்டாள் பையன் ஹொக்காகே பேரை சேத்துல இழுத்து விட்டான்பா. சரடான் மிட்சுகி இதை பார்த்துட்டு வருத்தப்படுவாங்க, இவனுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு. நருட்டோ ஃபாலோஸ் ரூல் பண்ணாதனால நீ ஷினோபியும் கிடையாதுன்ட்டு ஹெட் பேண்டை பறிச்சுக்குவான். ஹீமாவாரி அண்ணனுக்கு என்ன ஆகும்ட்டு வருத்தப்படுவா. ஹினாட்டா ஹக் பண்ணுவா. நருட்டோ பொருட்டோவோட தோல்ல கை வச்சு இங்க பாரு சுனின் எக்ஸாம்ஸ்க்கு நடுவுல இருக்கும், இதை பத்தி அப்புறம் பேசலாம் வான்பான். பொருட்டோ கையை தட்டி விட்டு அப்புறம் பேசலாமா, அதுக்குனாவது உங்களுக்கு நேரம் இருக்குமாப்பா, இதெல்லாம் முன்னாலே எனக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இப்படி நிக்கணும்னு இல்லையன்பான். நருட்டோ வருத்தப்படுவான். கட்டாசுகே பொருட்டோக்குன்னு ஜெயிக்காதது எங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணுது லார்ட் செவன்த், நேர்மையா சொல்லணும்னா இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வைக்கலான்ட்டு இருந்தன்பான். பொருட்டோ நீங்களான்பான். கட்டாசுகே பொருட்டோ உசுமாக்கி சயின்டிபிக் நிஞ்சா டூல் யூஸ் பண்ணது உண்மைதான், தடை செய்யப்பட்டிருக்கலாம், ஆனா அவர் இந்த இடத்துக்கு ரீச் ஆக இந்த டூல் தான் அவருக்கு உதவிகரமா இருந்துச்சுன்பான். மேல இருந்து ஒரு பர்சன் கீழே வரமாய் காட்டுவாங்க. நருட்டோ கட்டாசுகேவை கூப்பிடுவான். கட்டாசுகே 5 கிரேட் நேஷனை சேர்ந்த எல்லாரும் இருக்கனால உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு இது சரியான இடம்பான். கின்ஷிகே அண்ட் மோமோஷிகி வந்திருப்பாங்க. நருட்டோ பொருட்டோவை பின்னால தள்ளுன்ட்டு கார்ட் பண்ணுவான். கட்டாசுகே யாரா நீ, இங்க நான் என்னோட சயின்டிபிக் நிஞ்சா டூலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும்னு சொல்றக்குள்ள நருட்டோ தடுக்க பார்ப்பான். கின்ஷிகி தரையில அடிக்கவும் தர பொளக்க ஆரம்பிச்சு சுத்தி இருக்க அரேனாவே கொலாப்ஸ் ஆகும். ரூஃப் கீழே விலகவும் பெருசா இருக்கு இல்லையா, சக்குரா பஞ்ச் பண்ணி பீஸ் ஆக்குவா. டமாரி அவளோட ஃபேன் யூஸ் பண்ணி ப்ளோ பண்ணி விட்டுருவா. சக்குரா எந்த உயிர் சேதமும் ஆகாம பாத்துக்கணும்பா. டமாரி தலையாட்டிட்டு போவா. லீ ஷிகடாயை கார்ட் பண்ணுவான். ரூஃப் கீழே விலகவும் காரா சாண்ட் யூஸ் பண்ணி தடுப்பான். கீழே விழுற பீப்புள காங்குரா அவனோட சக்கரா த்ரெட்டை யூஸ் பண்ணி காப்பாத்துவான். இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு மத்தியில மோமோஷிக்கு பியாகுகான் வச்சு பாக்ஸ் என்னால அங்க பார்க்க முடியுதுன்னு நருட்டோக்குள்ள பார்ப்பான். நருட்டோ பொருட்டோ கிட்ட இங்க இருக்கு, அது ஆபத்து, மற்றவங்களோட போய் நிலுப்போன்பான். மோமோஷிக்கு நருட்டோ உதைப்பான். செவுத்து உடச்சிட்டு அரேனாக்கு வெளியே போய் விழுவான். நருட்டோ மோமோஷிக்கியை பார்ப்பான். பொருட்டோ சாரடா மிட்சுகி கிட்ட அந்த பொண்ணை பாத்துக்கன்ட்டு நான் அங்க போய் செக் பண்றேன்பா. ரூஃப் விழுகும். சாரடான்னு கத்துவா மிட்சுகி. சாஸ்கே காப்பாத்திருப்பான். இதை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த பொண்ணு பயப்படுறத பார்த்துட்டு கூட்டிட்டு போவான். சாரடா அப்பான்கவும் உனக்கு காயம் படல இல்லன்பா. கின்ஷிக்கு போன தடவை நடந்ததுக்கு உனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு அட்டாக் வைப்பான். மோமோஷிக்கு முன்னால போவான். பின்னால இருந்து லைட்டிங் வச்சு தாக்குவான். பொருட்டோ திரும்பி பார்க்கவும் 5 ஸ்டைல் யூஸ் பண்ணுவான். வாட்டர் ஸ்டைல், லைட்னிங், திரும்ப ரசாயனம்லாம் பண்ணி பார்ப்பான். எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுவான் மோமோஷிக்கு. பொருட்டோ கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்க்ரோல்ஸ் இருக்காது. மோமோஷிக்கு அட்டாக் பண்ண முன்னால போவான். நருட்டோ பின்னால இருந்து அட்டாக் பண்ணுவான். டாச் பண்ணிடுவான் மோமோஷிக்கு. நருட்டோ அந்த டைமை யூஸ் பண்ணி பொருட்டோவை சேவ் பண்ணுவான். ஷிகமாரு அவனோட ஷேடோவை யூஸ் பண்ணி மோமோஷிக்கு கின்ஷிக்கியை தடுத்து வைப்பான். சாரடா பொருட்டோ நீ ஓகேவான்னு கேப்பா. ஓகே நீ எப்படின்னு கேட்பான் பொருட்டோ. மோமோஷிக்கு அற்பத்தனமா இருக்குதுன்ட்டு ஷிகமாருவோட சக்கராவை அப்சர்வ் பண்ணிடுவான். ஷிகமாரு என்ன உறிஞ்சிட்டானான்ட்டு பார்ப்பான். மோமோஷிக்கு கின்ஷிக்கியை கூப்பிடவும் மேல போவானுங்க 2 பேரும். சாஸ்கே இங்க நம்ம சக்தியை பயன்படுத்த முடியாது, மொத்த பேருத்துக்கும் பிரச்சனைன்பான். நருட்டோ நான் தான் அவங்க டார்கெட் போல, அவங்கள நான் இழுக்க பாக்குறேன்பான். நீங்க யாரான்னு கேட்கவும் கின்ஷிக்கி நான் கின்ஷிக்கி ஒட்சுட்சுகி, அப்புறம் இது லார்ட் மோமோஷிக்கி ஒட்சுட்சுகின்பான். நருட்டோ எங்கிட்ட இருந்து உங்களுக்கு என்னடா வேணும்னு கேட்பான். கின்ஷிக்கி செதறி போன சக்கராவை ஒண்ணு சேர்த்துறோம் ஒரே பழமா, சீட் பெட்ல காகியா சொதப்பன விஷயத்த பண்றோன்பா. சாஸ்கே ஸ்க்ரோல் படி இவனுக்கு தான் டிவென்ட்ரியோட ஃப்ரூட்டை திருட போறதா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதனால தான் காகுயாவும் ஒயிட் ஜெட்சு படையை தாட்டி இருக்கான்பா. நருட்டோ முதல்ல காகுயா அப்புறம் இவனுங்களா இப்ப ஃப்ரூட் விஷயம் வேறன்பா. சாஸ்கே அவனுக்கு மாத்திரை செய்யற திட்டத்துல இருக்காங்கன்பான். பில் மோமோஷிக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு பில்லா யூஸ் பண்ணுவான் பாத்திருக்கீங்களா, ஒரு பவர் அப்சர்வ் பண்ணிட்டு அதையே பில்லா மாத்தி யூஸ் பண்ணுவான். பில்னா மாத்திரை தான், அததான் சாஸ்கே பில் பண்ற பிளான்ல இருக்காங்கன்பான். நருட்டோ பில்ஸ் வாங்கவும் சாஸ்கே மெடிசன் போலன்பான். மோமோஷிக்கு பில் காமிச்சு தோ இது எங்க கையில இருக்கிற வரைக்கும் நாங்க என்னன்னைக்கும் இளமையா அழிவில்லாதவங்களா தவிர்க்க முடியாதவங்களா இருப்போம். பாவப்பட்ட நீங்க இன்கன்வீனியன்டான மனுஷங்க, நீங்க ட்ரைனிங் எடுத்தாலும் இல்ல விடாமுயற்சியோட போராடினாலும் கூட கிடைக்காதது எனக்கு ஈஸியா கிடைக்கும். இப்ப பாருங்க இந்த பில்லை வச்சு இன்ஸ்டன்டா எஃபர்ட் இல்லாம உண்மையான சக்தி அடைஞ்சு காட்டுறன்பான். இப்பதான் நருட்டோ எந்த விஷயத்தை பத்தி சொல்லிருக்காங்கிறதையே பொருட்டோ ரியலைஸ் பண்ணுவான். மோமோஷிக்கியோட இந்த இன்சல்ட் பண்ற வார்த்தைகளை கேட்டுட்டு சயின்டிபிக் நிஞ்சா டூல பார்ப்பான் வருத்தத்தோட. நம்மளும் இப்படிப்பட்டவன் போல வந்துட்டமேன்ட்டு. நருட்டோ பேசினது போது நிறுத்து, சுயமா சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்களும் இருக்குடான்பான். மோமோஷிக்கு உங்களை மாதிரி பல்கர் கிரியேச்சர்ஸ்க்கு அதை பத்தி எங்க தெரிய போகுதுன்பான். கின்ஷிக்கு என்ன பண்றதுன்னு கேட்பான். மோமோஷிக்கு என் துணியில கரப்படுறத நான் விரும்பல, ஆனாலும் செஞ்சாகணும்ல, நானே சீட் பெட்டை ரீஅரேஞ்ச் பண்றேன், எப்படி ஒன்னு அழகாக்குறேன்பான். மொத்த பிள்ளையும் வாயில போட்டு நான் இதுக்கு முன்னால அப்சர்வ் பண்ண சில ஜுட்சுஸ் இருக்குன்ட்டு அவனோட உள்ளங்கையில இருக்க ரெனேகான் வழியா கொண்டு வருவான். பொருட்டோ யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா ஃபயர், வாட்டர், லைட்னிங்லாம், அதுவுமே இதுல இருக்கும். கியூக்கியோட பெஜ்ஜு பாம் அப்சர்வ் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த ஜுட்சு தான் இது. இதை பார்த்து சாரடா பயந்துருவா. பொருட்டோ கல்லு விடும். இப்பதான் மோமோஷிக்கியை காட்டுவாங்க. ஸ்டேடியம் சைஸுக்கு இருக்கும், பல மக்கள் கூட்டம் இருக்க அந்த அரேனா அளவுக்கு இருக்கும். அதுல இருந்து எமிட் ஆகிற சின்ன சின்ன பவரே அதிக டேமேஜஸ் ஏற்படுத்தும். நருட்டோ சுத்தி இருக்க பீப்பிளை பார்த்துட்டு மேல பார்ப்பான். பொருட்டோ சாரடாவை பார்த்துட்டு கார்ட் பண்றதுக்கு ஷேடோ க்ளோன் கொண்டு வருவான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ட்டு மோமோஷிக்கு அட்டாக் வைக்கவும் பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். டஸ்ட் போனதுக்கு அப்புறம் பார்த்தா நருட்டோ குராமா மோட்குள்ள போயிருப்பான். எல்லாத்தையும் குராமாவோட சக்கராவில கார்ட் பண்ணுவான். பொருட்டோ ஆச்சரியமா பார்த்துட்டு அப்பா கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு திங்க் பண்ணுவான். சுத்தி இருக்க பீப்பிளையுமே குராமாவோட சக்கராவில பாதுகாத்திருப்பான். லைட்னிங் சக்கரா, வாட்டர் சக்கரான்னு இந்த இதை வாங்கிட்டு மோமோஷிக்கு அட்டாக் வச்சுக்கிட்டே இருப்பான். சாஸ்கே முன்னால கை நீட்டிட்டு உன்னோட ரியல் ஒன்னானா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாமே பிரச்சனைன்ட்டு சுசனோ யூஸ் பண்ணுவான் நருட்டோவை கவர் அப் பண்ண. மோமோஷிக்கியோட லவ் அவ்வளோ கிரேஸா இருக்கும். ஒரு பெரிய பெனாமெனா அக்கறானா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஹினாட்டா நருட்டோ நினைச்சு வருத்தப்படுவா. மோமோஷிக்கு வச்ச அட்டாக்ஸ்ல சாஸ்கேவோட சுசனோவே செதறும். நருட்டோ குராமா சக்கரால கார்ட் பண்ணியும் பொருட்டோவோட ஒரு க்ளோன் போயிரும். அவன் ஷோல்டர்லயும் காயம் பட்டுரும். மோமோஷிக்கு இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும்பா.
கின்ஷிக்கு நரி ஆனா நீ மட்டும் சாகாம இருக்கணும்பான். நருட்டோ சாஸ்கே கிட்ட அவங்க 2 பேத்தையும் நீ பாத்துக்கணும்பான். சாஸ்கே புரிஞ்சதுன்பான். நருட்டோ நேச்சர் எனர்ஜியும் கேதர் பண்ணிருப்பான். நருட்டோ தயாராயிட்டு அவுட் ஆஃப் ஷேப்ல நீ இல்லாம இருக்கிறது பெட்டரா இருக்கும் குராமான்பான். நான் எப்பவும் தயார் தாண்டான்னு குராமா. நருட்டோ அவனோட ஃபுல் குராமா ஸ்டேட்டுக்கு வந்து டெய்ல்ஸ் அண்ட் குராமா சக்கராவை யூஸ் பண்ணி மோமோஷிக்கு அட்டாக் வச்சு அந்த பெரிய ஸ்பியரை நருட்டோ சப்ரஸ் பண்றத பார்த்த பொருட்டோ சாஸ்கே சொல்லியிருப்பான்ல, அவனுக்கு எல்லாமே பலவீனம் தான், வேலைக்கு ஆகாதவன். ஆனா அவன் சுய பலத்தை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான், ஹோக்காகே இருக்கான். உனக்கு எப்ப இருக்க நருட்டோவை பத்தி தெரிஞ்சுக்கணும், பழைய நருட்டோவா இல்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த நருட்டோவான்னு கேட்டிருப்பான்ல. அதை பார்த்துட்டு அட்மையர் ஆகுறப்ப நருட்டோ பொருட்டோவை பார்த்து சிரிப்பான். இம்பாக்ட் ஆகவும் பொருட்டோ அப்பா இல்லன்னு கத்துவான். பொருட்டோ கண்ண முடிச்சு பாக்குறப்ப சாரடா இருப்பா. பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. என்னாச்சுங்கவும் எல்லாத்தையும் இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க, லார்ட் 7 எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாருன்னு மிட்சுகி. எல்லாருமே சேஃபான்ட்டு பொருட்டோ ஹாப்பியா இருப்ப அம்மானு ஹீமாவாரி வாய்ஸ் கேட்கும். ஹீமாவாரியா எங்கன்ட்டு தேடி ஓடுவான். என்னாட்ட மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு அம்மான்பான். சக்ரோ ஒன்னும் இல்ல ஓகே தான்பா. பொருட்டோ என்னாச்சுமான்னு கேட்பான். சக்ரோ நருட்டோவை மீட்க இனாட்டா போனதை பத்தி சொல்லவும் பொருட்டோ அப்பான்ட்டு வருத்தப்படுவான். அந்த இடத்துல ஹொக்காகே க்ளோக் கிழிஞ்சிருக்கும், காத்துல பறந்து போகும். எவ்வளவு டேமேஜ் அக்கறை ஆயிருக்குங்கிறத இப்பதான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. மிட்சுகி சமாதானப்படுத்த போறப்ப பொருட்டோ அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடிடுவான். பீப்பிள் எல்லாத்துக்குமே காயம் பட்டிருக்கும், ட்ரீட் பண்ணப்பட்டு இருப்பாங்க. பொருட்டோ மனசுக்குள்ள மோமோஷிக்கு பண்ண அந்த அழிவு வேலைகள் மட்டும்தான் தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பாக்ஸ் தடுக்கி விட்டு கீழே வந்துருவான். இன்னும் கையில அந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் கட்டப்பட்டிருக்கும். கோவத்துல அதை கழட்டி எறிவான். முன்னால பிரம்ம பிடிச்சவனோட்ட நடந்து போவான். சாஸ்கே வந்து அந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல் எடுப்பான். நேரா ஹொக்காகே ஆபீஸ்க்கு தான் போவான். மனசுக்குள்ள ஹினாட்டா கிட்ட பேசியிருப்பான்ல, அப்பா சின்ன பையனா இருக்கப்ப தாத்தா ஹொக்காகே உயிரோடவே இல்ல. பேரண்ட்ஸ் சுத்தி இருக்க சந்தோஷத்தை பத்தி அவருக்கு தெரியல. அந்த வகையில அவர் லக்கி தான். யார் வேணாலுமே சேர்ல உட்காந்துட்டு பாஸ் மாதிரி வேலை கொடுக்க முடியல, எதுக்காக ஏன் அப்பா ஹொக்காகேவா இருக்கணும், யார் வேணாலும் அது செய்யலாம்லன்னு கோவப்பட்டிருப்பான்ல. அதை யோசிப்பான். அந்த இடத்துல நருட்டோவோட ஓல்ட் ஜாக்கெட் எடுத்து பார்ப்பான். நருட்டோ கடைசியா ஸ்மைல் பண்ணிருப்பான்ல பொருட்டோவை பார்த்து. அந்த நினப்பு வரும். முன்னால இருக்க டீம் 7 போட்டோவை பார்த்துட்டு நருட்டோவோட ஓல்ட் ஜாக்கெட்டை வேர் பண்ணுவான். கண்ணாடி முன்னால போய் நின்னுட்டு நான் கூலாவே இல்லைன்பான். இந்த இடத்துக்கு வந்த சாஸ்கே அது வேணா சரியா சொல்ற, எக்ஸாம்ஸ்ல எல்லாருமே உன தூத்துனாங்க, உன் ஹெட் பேண்ட் பறிக்கப்பட்டுருச்சு, இப்போ உன்னால உன்னை ஷினோபினே கூப்பிட்டுக்க முடியாது. அதெல்லாம் விட உன் தங்கச்சி அள வச்சுட்டு உன் அம்மாவை காயப்படுத்திட்ட, இப்போ உங்க அப்பாவும் போயிட்டான். உன் மேல லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்க உன் தங்கச்சி இல்லாம, உன்னை அதிகமா கேர் பண்ற உன் அம்மா இல்லாம பார்க்க அப்படியே உங்க அப்பனோட்ட இருக்க. அப்புறம் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்பான். பொருட்டோ சாஸ்கே கிட்ட என் அப்பாவா இருந்தா என்ன பண்ணுவாருன்னு சொல்லுங்கன்னு கேட்பான். சாஸ்கே இதுக்கப்புறமா அவனோட வீக்னஸ் பத்திலாம் அவன் இன்ட்ரெஸ்ட் இருக்காது போலன்னு கேட்பான். சரி நீ போய் அவங்ககிட்டயே கேளு, நான் அவனை ரெஸ்கியூ பண்ண போறான், என்னால அவன் சக்கராவை சென்ஸ் பண்ண முடியுது, சொல்ல போனா அவன் உயிரோட தான் இருக்கான்பான். பொருட்டோ அங்கிள் சாஸ்கே எதுக்காக ஏன் கூட பாதர் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்பான். சாஸ்கே நீ ஆக்சுவலா ஒரு பவர்ஃபுல் ஷினோபி, நான் அவங்ககிட்ட தோத்துட்டேன், ஆனா நீ அவனை சர்ப்ரைஸ் பண்றவனா இருப்பன்பான். உங்களால எப்படி சொல்ல முடியுதுன்னு கேட்பான் பொருட்டோ. சாஸ்கே நீ அவன் பையன்ல, கூடவே என்னோட நம்பர் 1 ஸ்டூடெண்ட்ரா நீ இல்லையா, அப்புறம் அது எல்லாத்தையும் விட நருட்டோவை விட பெரிய லூசர்ன்பா. பொருட்டோ என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பான். சாஸ்கே நீ தோக்க வெறுக்கிறேன்பான். பொருட்டோ செம டிட்டர்மைண்ட் ஆவான். சோஜிரோ எங்களை மறந்துட்டீங்க போல என்பான். டாருயி ஹொக்காகேவோட ரெப்புடேஷனை கலங்கப்படுத்த முடியாது, ஹொக்காகேவை அப்படியே விட்டுற முடியாதுன்பான். குரோட்சுச்சி இதை செஞ்சு முடிக்கலான்பா. பொருட்டோ முன்னால இருக்க காகேஸை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவான், கூலா இருக்காங்கன்னு. காரா நீ பழைய நருட்டோ போலதான் இருக்க, என் பவர் ஏறத என்னால உணர முடியுதுன்பான். சாஸ்கே இல்ல இங்க இன்னொன்னு குறையுதுன்ட்டு முன்னால வருவான். இதுவான்பான் பொருட்டோ. சாஸ்கே என்னோட ரினேகான் வச்சு நான் கூட்டிட்டு போற ஷினோபி நம்பர்ஸ்ங்கிறது லிமிடெட் தான்பான். ஷிகமாரு கரண்ட் பேட்டில் ஸ்ட்ரென்த்தை கன்சிடர் பண்ணதுல நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் தான், நருட்டோவை பாத்துக்கங்கன்பான். ஹினாட்டா வந்துட்டு பொருட்டோ கூப்பிடுவா. ரொம்ப வீக் ஸ்டேட்ல இருப்பா. சரடா ஹினாட்டாவை பாக்குறப்ப முன்னால இருக்க பொருட்டோ சாஸ்கே ஒரு பொருள் நீட்டி இருப்பான் இல்லையா, அது அவனோட ஹெட் பேண்ட். பொருட்டோ அதை வியர் பண்ணிட்டு முன்னால பார்க்கவும் எல்லாருக்கும் பழைய நருட்டோவை பார்த்த ஃபீல் இருக்கும். நான் இப்ப போகணுமான்ட்டு சிரிப்பான். ஹினாட்டா தலையாட்டுவா. சாஸ்கே இப்பதான் ஷினோபி போல இருக்கவா போலான்பான். சாஸ்கே கிளம்பவும் பொருட்டோ சரடா மிட்சுகி இங்க இருக்க எல்லாத்தையும் பாத்துக்கங்கன்ட்டு கிளம்புவான். ஹினாட்டா பொருட்டோ அவன் அப்பாவை பாத்துக்கன்பா. சாஸ்கேவோட ரினேகானால ஓபன் ஆன போர்ட்டல் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கப்ப ஷிகமாரு திரும்புவான். போர்ட்டலுக்குள்ள யாரும் நுழைஞ்ச மாதிரி இருக்கும். ஷிகமாரு சே அவங்களான்ட்டு கடுப்பாவான். நருட்டோவை காட்டுவாங்க. மோமோஷிக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்ப ப்ராசஸ் டைம் ரொம்ப லேட் ஆகுதுன்ட்டு கடுப்பாவான். நருட்டோ அதுக்கு மன்னிச்சுக்க, உனக்கு தெரியுமா நிஞ்சாவான நாங்க விஷயங்களை ஈஸியாக்க விரும்ப மாட்டேன்ட்டு முன்னால பார்த்து சிரிப்பான். காகேஸ் வந்திருப்பாங்க. தாக்குதல் வைக்கவும் மோமோஷிக்கு அண்ட் கின்ஷிக்கு எஸ்கேப் ஆயிருவாங்க. நருட்டோவை பிடிச்சி அந்த பிரான்ச்சை கட் பண்ணி விட்டுருவாங்க. நருட்டோவை கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை கட் பண்ணுவான் பொருட்டோ. விளவும் சாஸ்கே பிடிச்சிருவான். காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறத பத்தி யோசிச்சிடாதுன்பான். வல்கர் கிரியேச்சர்ஸ் அட்டாக் வைப்பான் மோமோஷிக்கு. நருட்டோ சாஸ்கேன்ட்டு பொருட்டோவை பார்த்து பொருட்டோ நீ என்ன இதை போட்டிருக்கன்னு கேட்பான். சாஸ்கே சில விஷயம் நடந்துருச்சு, அப்புறம் ஷினோபி ஆயிட்டான்ட்டு போவான். நருட்டோ என்னோட இன்னொரு ஷேடோ க்ளோனை பாக்குற மாதிரி இருக்குன்பான். கொஞ்ச நாவது கூட தெரியறானான்னு கேட்பான் பொருட்டோ. நருட்டோ முதல்ல விடன்பான். பொருட்டோ இப்ப கொஞ்ச நாவது பாத்திருக்கீங்க இல்லையான்பான். நருட்டோ இப்ப வரைக்கும் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்பான். பொருட்டோ எந்தபடியே விட்டுருங்க, ஆனா பாடம் எடுக்காம எப்பயாவது சமாளிச்சு என்ன சுத்தி இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட பாஸ்ட் ஸ்டோரிஸ் சொல்லணும்னு விரும்புறேன்பான். நருட்டோ உறுதியான்பான். கின்ஷிக்கு சோஜிரோவை கார்னர் பண்ணிருப்பான். மாட்னியாகவும் சரியா பருத்தம்பின்பான். குரோட்சுச்சி அட்டாக் வைப்பா. எஸ்கேப் ஆகிறப்ப சாஸ்கே அவனோட ஆயுதத்தை வச்சிருவான். ஹொனனிக்கி பண்ணுவான் சோஜிரோ. குரோட்சுச்சி கூப்பிடுவோம். ஆஸ்டோன் சீலிங் ஜுட்சு பண்ணுவா. இவனை நாங்க பாத்துக்கிறோம் நீ போன்பா சாஸ்கே கிட்ட. காரா அண்ட் டாருயி மோமோஷிக்கு எதிர்த்து சண்டை போடுவாங்க. நெட் யூஸ் பண்ணுவாங்க. காரா மோமோஷிக்கு எஸ்கேப் ஆயிருவான். டாருயி வைக்கிற அட்டாக்ஸ்ல இருந்து டாஜ் பண்ணுவான். எலவேட் டைப் போயிட்டே இருக்கவும் அவனை சேஸ் பண்றதுக்கு டாருயிக்கு காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுவான். லேட்டா வந்ததுக்கு சாரி கேட்டுட்டு நருட்டோ ஹேண்ட் சைன் பண்ணுவான். சாஸ்கே அவங்ககிட்ட நிஞ்சுட்சு பண்ணாதேன்பான். மோமோஷிக்கு மேல மோதி 2 பேர் கீழே விழுந்து நேருக்கு நேர் பார்ப்பாங்க. சாஸ்கே மோமோஷிக்கு கிட்ட நீ ஜுட்சு அப்சர்வ் பண்ணி ரிலீஸ் பண்றதா
தானே, லைக் அந்த சயின்டிபிக் நிஞ்சா டூல வச்சுட்டு அந்த கோமாளிக்கு பார்த்த வேலை மாதிரின்னு கேட்பான். டாருவி எப்படின்னா தாய்ஜுட்சுவை பயன்படுத்தலான்பா. யாராவது சிம்பிள் டெசிஷன்பா. மோமோஷிக்கியை சுத்து போட்டதை பார்த்துட்டு கின்ஷிக்கு செம்ம கடுப்பாவான். அவனை ஹோல்ட் பண்ணிருக்க விஷயத்த உடச்சு தள்ளிட்டு போவான். வேற லெவல்ல அட்டாக் வைப்பான். லாஸ்டா வைக்கிற ஒரு ஸ்விங்ல அவ்வளவு பெரிய ட்ரீயே சரிஞ்சிரும். ஃபோர்ஸும் வேற லெவல்ல இருக்கும். கின்ஷிக்கியை தடுத்து வச்சிருந்ததுல இருந்து பிச்சிட்டு தானே வந்திருப்பான். அந்த ஆஷ்ல அவனோட தோல் மாட்டி இருந்திருக்கும். அதெல்லாம் கிழிஞ்சு உள்ள இருக்க சதை தெரியும். மோமோஷிக்கி கிட்ட இப்ப நீங்க என் சக்கராவை கன்சியூம் பண்ணிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா. அதிக அளவுல பிளட் லாஸ் ஆயிருக்கும். கின்ஷிக்கு கடந்த காலம் மாதிரியே என் கார்டியன்ஸ் அவங்க பவர் ஒப்படைச்சது போலன்பா. மோமோஷிக்கி கவலைப்படாதேன்ட்டு அவன் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவான். புருட்டோ பார்த்து ஷாக் ஆவான். மோமோஷிக்கி டெவில் ஃப்ரூட் ஷேப்க்கு வரவும் அப்படியே சாப்பிடுவான். மொத்தமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிப்பான். கத்துறதுலயே ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்கும். சாஸ்கே முன்னால வந்துட்டு என் பழைய செல்ஃப பாக்குற போல இருக்குன்பா. நருட்டோ சிரிச்சுட்டு வா அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலான்பா. ரெண்டு பேரும் வைக்கிற பஞ்ச தடுத்துருவான். திரும்ப ஃபைட் பண்ணுவாங்க. சாஸ்கே கட் பண்ண ட்ரை பண்ணுவான். முடியாது. தூக்கி போடவும் நருட்டோ புடிச்சு கட் பண்ண ட்ரை பண்ணுவான். கின்ஷிக்கியோட பவர்ஸ் இருக்குல்ல, வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுவான் மோமோஷிக்கி. ஃபைட் வேற லெவல்ல போகும். பின்னால டாஜ் ஆகி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். நருட்டோ சக்கர ஹேண்ட்ஸை பயன்படுத்தி பஞ்ச் வைப்பான். கல்ல உடச்சுக்கிட்டு பின்னால வருவான். சாஸ்கே கிக் பண்ணவும் கீழே விழுந்துருவான். நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண போறப்ப சாஸ்கேவை செயின் யூஸ் பண்ணி கட்டி போட்டுருவான். அவன் பள்ளத்துல விழுகவும் நருட்டோ இந்த பக்கம் மாட்டிருப்பான். மோமோஷிக்கி பாறையை வச்சு மொத்தமா அமுக்குவான் நருட்டோவை. சாஸ்கே அவனோட ஸ்வாட்ல லைட்னிங் செலுத்தி மரத்துல குத்துவான். மோமோஷிக்கி சுத்தில கிரியேட் பண்ணி அடிப்பான். சாஸ்கே பின்னால டாஜ் பண்ணி போகவும் சாஸ்கேவை சுத்தி நெருப்ப கிரியேட் பண்ணி பயங்கரமான அழுத்தம் கொடுப்பான். சுசனோக்குள்ள இருந்துமே பாதிப்பு இருக்கும் சாஸ்கேக்கு. ஒரு கட்டத்துல வெடிக்கிறப்ப சாஸ்கே வெளியே வந்து விழுவான். நருட்டோ குராமா ஃபார்முக்கு வந்து சாஸ்கேவை பிடிப்பான். பாதி தோல் கருகி இருக்கும். நருட்டோ செம ரேஜ் ஆவான். நருட்டோவை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவான். சக்கராவை கடிச்சதுக்கெல்லாம் பிச்சரிவான் நருட்டோ. சாஸ்கேக்கு நைன்டைல்ஸோட சக்கராவை கொடுத்து ஹீல் பண்ணிருப்பான்ல. சாஸ்கே ஹீல் ஆகவும் அவனும் அவனோட சப்போர்ட் கொடுப்பான். சுசனோ கிரியேட் ஆகும் சுத்தி. குராமாவோட சக்கராவுக்கு ஒரு காட் மாதிரி. மோமோஷிக்கி புது ஃபார்ம் எடுத்து பஞ்ச் வைப்பான். பஞ்ச் டாஜ் பண்ணி சுசனோ பிளட வச்சு ரெண்டா கட் பண்ணிடுவானுங்க. மொத்த ஃபார்மும் டிசப்பியர் ஆயிரும். நருட்டோ அண்ட் சாஸ்கே நார்மலா வாங்க. கீழே வரத பார்த்த புருட்டோ அமேசிங்பான். மோமோஷிக்கி டிஃபீட் ஆயிருப்பான். ஆனா எதையோ சென்ஸ் பண்ணிட்டு திரும்புவான். போர்ட்டலுக்குள்ள ஷேடோஸ் மாதிரி வந்திருக்கும்ல. சிக்கமாரு இவனுங்களான்ட்டு கடுப்பா இருப்பான். பார்த்தா கட்டாஸ்கே அப்புறம் அவனோட கேமராமேனா இருப்பானுங்க. சயின்டிபிக் நிஞ்சா டூல வச்சு என்ன பண்ண முடியுங்கிறது அவங்களுக்கு காட்டலான்ட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணிருந்துட்டு எனக்கு நீ அப்ப பண்ணதுக்கு இப்ப திருப்பி கொடுக்குறான்டான்ட்டு கட்டாஸ்கே சயின்டிபிக் நிஞ்சா டூல வச்சு அட்டாக் பண்ணுவான். டாருவி திரும்பவும் தொல்லையான்பான். புருட்டோ அவனுங்களான்ட்டு கடுப்பாவான். மோமோஷிக்கி திரும்ப ஜுட்சு அப்சர்வ் பண்ணிட்டான் இல்லையா, என்னோட தேங்க்ஸை வச்சுக்கங்கடா முட்டாள்களான்ட்டு அட்டாக் பண்ணுவான். அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறப்ப புருட்டோ தெரிச்சு போய் விழுவான். சாஸ்கே கார்ட் பண்ணுவான் வித் அவனோட சுசானாவோட. மோமோஷிக்கி சிரிக்கிறத பார்த்துட்டு புருட்டோ சமக்கடுப்பாவான். நருட்டோ குராமாவோட சக்கரா வச்சு தப்பிச்சிருப்பான். கார அவனோட சாண்டை யூஸ் பண்ணி மற்ற காகேஸை காப்பாத்திருப்பான். எல்லாம் சுத்தி நோட்டீஸ் பண்றப்ப அவங்கள சுத்தி ரவுண்ட் சர்க்கிள் கிரியேட் ஆகும் ஷேடோ மாதிரி. என்ன எபிலிட்டின்ட்டு முன்னால வருவான் மோமோஷிக்கி. நாரக்லானோட ஜுட்சுவை வச்சு அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா கட்டாசுகே, அதை தான் இங்க பயன்படுத்துவான் மோமோஷிக்கி. மோமோஷிக்கி ராடு யூஸ் பண்ணி நருட்டோ தாக்கிட்டு நான் உங்கள்கிட்ட கேர்ஃபுல்லாவே நடந்துக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த நரி உயிரோட வேணும், ஆனா மற்றவங்கள நியூசன்ஸ் தான்ட்டு லைட்னிங் ஸ்டைல வச்சு தாக்க ட்ரை பண்ணுவான். சாஸ்கே கார்ட் பண்ணிருப்பான் இல்லையா புருட்டோவை, சுசனோல நிக்க வச்சு கூட்டிட்டு வருவான். புருட்டோ கிட்ட இதாண்டா டைம், நான் சொன்னது ஞாபகத்துல இருக்குல்ல, ரசங்கனை ரிலீஸ் பண்ணுவான். என்னால முடியுமான்னு புருட்டோ கொஸ்டின் பண்றப்ப சாஸ்கே உன் மாஸ்டர் நம்பு, இதுக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்ததேன்பா சாஸ்கே. புருட்டோ ரசங்கன் பண்றதை பார்த்துட்டு ஷாக் ஆவான் நருட்டோ. ரசங்கன் அட்டாக் பண்ண போவும் ரொம்ப குட்டியா இருக்கும். மோமோஷிக்கி நோட் பண்ணிட்டு அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவான். மறையவும் கையெடுத்துருவான். இப்ப அடிக்கும். மோமோஷிக்கி கீழே விழவும் ஷேடோல புடிச்சு வச்சிருப்பான் இல்லையா, அந்த ஜுட்சு ரிலீஸ் ஆயிரும். இதுக்கு என்ன அர்த்தம்ட்டு எந்திரிச்சு கடுப்பாவான் மோமோஷிக்கி. புருட்டோ அண்ட் சாஸ்கே வரவும் நருட்டோ ரசங்கனை பட கத்துக்கிட்ட அது மாஸ்டர் பண்றது கஷ்டமாச்சேன்பான். புருட்டோ சிரிப்பான். சாஸ்கே ஆனா அந்த ரசங்கன்ல சடன் சக்கரா சேஞ்ச் ஏற்படுது, அப்புறம் மறைஞ்சிருதுன்பான். அந்த பாஸ்ட்ல மறைஞ்சு அட்டாக் பண்ணதை காட்டுவாங்க. சாஸ்கே நோட்டீஸ் பண்ணத. நருட்டோ அப்படியாட்டு சிரிப்பான். சாஸ்கே அதை திரும்ப பண்ணுன்பான். புருட்டோ ஆனா என்னோட ரசங்கன்பான். நருட்டோ சாஸ்கே சொல்றது செய், அவன் உன்னோட சென்சைலன்பான். புருட்டோ சரின்பான். மோமோஷிக்கி என்னோட துணியை நாசம் பண்ணிட்டியாடான்ட்டு செம கோவப்பட்டு எந்திரிப்பான். பில் முழுங்கிட்டு இன்னும் ஸ்ட்ரென்த் ஆவான். புருட்டோவோட ரசங்கன் சின்னதா இருக்கும் இல்லையா, நருட்டோ ஹெல்ப்ல அது இன்னும் பெருசாகும். வாவுன்ட்டு வாய பொழப்பான் புருட்டோ. நருட்டோ ரசங்கன் கத்துக்க ஜிராயா ஹெல்ப் பண்ணிருப்பார் இல்லையா, அதுல இருந்து அவன் லைஃப்ல நடந்த எல்லா இம்பார்ட்டன்ட் திங்ஸையும் காட்டுவாங்க. பெரிய ரசங்கன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. நருட்டோ கையெடுக்கவும் புருட்டோ கிட்ட இருக்கும். புருட்டோ மனசுக்குள்ள ஒரே கேள்விதான் இருக்கும், இவ்வளவு தூரம் வர அவர் எவ்வளவு தாங்கி இருப்பாரோன்னு. நருட்டோவை பார்க்கவும் பண்ணுன்னு செய்க பண்ணுவான். புருட்டோ கண் கலங்கிட்டு மோமோஷிக்கியை பார்த்து இன்னைக்கு நான் தோக்குற ஃபீல் இல்லைன்பான். மோமோஷிக்கியும் எனக்கு தேவையான அளவுக்கு என்னாலையும் பண்ண முடியும்ட்டு பெரிய ஸ்பியர் கிரியேட் பண்ணுவான். சாஸ்கே முன்னால வந்து ஒரு சான்ஸ் தான் இருக்குன்பான். கத்தி எடுத்துட்டு அட்டாக் பண்ண போகவும் மோமோஷிக்கி அட்டாக் வைப்பான். சாஸ்கே எல்லா அட்டாக்ல இருந்து டாச் பண்ணி கத்தியை வீசி எறிவான். மோமோஷிக்கி குனியவும் பின்னால போய் சொருகிரும். சாஸ்கே அங்க டெலபோர்ட் ஆவான். மோமோஷிக்கி சாஸ்கே அடிச்சு பார்க்க விட்டுருவான். சாஸ்கே இருந்த இடத்துல கத்தி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு புருட்டோவை டெலபோர்ட் பண்ணி விட்டுருவான். சாஸ்கேக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும். மோமோஷிக்கி உனக்கு சான்ஸ் இல்லைன்பான். புருட்டோவை நோட் பண்ணிருக்க மாட்டான். மிச்சம்லாம் ஒன்ன சார்ந்துதான்பான் சாஸ்கே. புருட்டோன்னு கத்தும் போது புருட்டோ அட்டாக் வைக்கவும் மோமோஷிக்கி தடுக்க பார்ப்பான். உள்ளங்கையில ரெனேகான இருக்கும் இல்லையா, ஜுட்சு அப்சர்வ் பண்ண கரெக்டா அதுலயே குணாயை வச்சு சொருகிடுவான். அதை அட்டாக் பண்ணவும் அதாவது க்ளோனா இருக்கும். என்ன பண்ணன்ட்டு கோவப்படுவான். புருட்டோ ரசங்கன் வச்சு அடிக்க போவான். நருட்டோ போ புருட்டோன்பான். புருட்டோ ரசங்கன் வச்சு தாக்கவும் ஆப்போசிட்ல அந்த ஸ்பீரும் இருக்கு இல்லையா, புருட்டோவோட வலது கை துணி அப்படியே கிழிஞ்சிட்டு போகும். தோல் சவக்கும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணுவான். ஸ்பீர் உடஞ்சு மோமோஷிக்கியை தாக்கும். ரசங்கன் பட்ட இடம் அப்படியே செதஞ்சு திருகிட்டு போய் மேல வெடிக்கும். புருட்டோ எந்திரிச்சு நிக்கிற இடத்துல ஸ்பாட்லைட் மாதிரி வெளிச்சம் வரும்.
சாஸ்கே நருட்டோவை பார்த்துட்டு சொதப்பனம் போல இருக்குன்பா. நருட்டோ நீன்னு கேட்பான். என்னால நிக்க கூட முடியலன்பா சாஸ்கே. சாஸ்கே இந்த கான்டெஸ்ட்ல நான் தான் ஜெயிச்சேன். ஒரு ஷினோபியோட ஆன்மை என்னைக்கும் மாறாது. உன் பையனா இருந்தாலும்பா. நருட்டோ முன்னால பார்த்து பொருட்டோன்ட்டு என் அப்பா 4th ஹோகாகேவா இருந்த டைம்ல இருந்து இந்த சிச்சுவேஷன் டிஃபரெண்ட். நான் ஹோகாகேவா இப்ப இங்க இருக்கேன். இங்க இருந்து நீ வளர்ற வரைக்கும் நான் பாத்துக்கணும்பா. சில நாள் கழிச்சு பருட்டோவோட ஜாக்கெட்டை ஹினாட்டா எடுத்து பாக்குறப்ப கிழிஞ்சிருக்கும் ஷோல்டர்ல. பருட்டோ கேம் விளையாண்டு அதை அப்படியே விட்டுருங்க, அப்படி பார்க்கதான் அது கூலா இருக்குன்பா. கேம்ல தோத்துருப்பான். எடுப்பாய் கேமை வச்சுட்டு கொண்டாங்கன்னு வாங்கிட்டு வெளியே போயிட்டு வரன்பா. உங்களுக்கும் லேட் ஆச்சுன்பா. ஆமான்ட்டு எந்திரிப்பான். ஹீமா வரி லஞ்ச் எடுத்துட்டு போங்கப்பான்பா. நருட்டோ மறந்துருப்பன்ட்டு ஹீமா வரிக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். ஹினாட்டா பருட்டோவும் மறந்துட்டான்பா. ஹீமா வரி ஹினாட்டா சிரிப்பாங்க. நருட்டோ அண்ட் பருட்டோ கிளம்புவாங்க. ஹேவ் அ குட் டே சொல்லி தட்டி விடுவாங்க. நருட்டோ பருட்டோ மிஷன் போறேன்னு கேட்பான். பருட்டோ நீங்களும் கடினமா உழைங்கப்பான்பா. 2 பேரும் சிரிச்சிட்டு பம்ஃபிஸ் பண்ணிட்டு அவங்க பாதையில போவாங்க. பருட்டோ இன்டர்வியூ கொடுப்பான். நீங்க செய்ய வேண்டியது கடினமா ட்ரைனிங் எடுக்கணும், கத்துக்கணும், அவ்வளவுதான். இன்டர்வியூவை நீங்க கெனினா இருந்தாலுமே பைக்காக கூட இருந்து கிராமத்துக்கு வர இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்த கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கீங்கன்பா. ஒரு ஷினோபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு கேட்பாங்க. பருட்டோ டீம் ஒர்க் அப்புறம் விடாமுயற்சின்பா. இன்டர்வியூவர் அப்படியான்பாங்க. பருட்டோ எங்க அப்பா சொல்லியிருக்காரு, தலையில கை வச்சு நம்ம இங்க என்ன நினைக்கிறோங்கிறது இல்ல, இதயத்துல கை வச்சு இங்க என்ன தோணுதோ. இன்டர்வியூவர் அப்படியான்ட்டு ஃபைனலா சுனின் செலக்ஷன் எக்ஸாம்ஸ் பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்பா. பருட்டோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா ஜெயிப்பன்பா. க்ளோன் டிசப்பியர் ஆயிரும், டைரக்டா ஹோஸ்ட் பண்ணப்பட்டதுன்பாங்க இன்டர்வியூவர். கோனஹேமரோட டீம் இந்த தூரத்துல இருந்து பாப்பாங்க. சாரடா ஷேடோ க்ளோனா, நீனாவது ஒரிஜினலான்னு கேட்பா. நான் தான் அன்பாம் பொருட்டோ. மிட்சுகி இப்ப டிவிக்குலாம் இன்டர்வியூஸ் கொடுத்து பிஸியா இருப்ப போலன்னு கேட்பான். சாரடா இருந்தாலும் நீ ஏமாத்திருக்கன்பா. பொருட்டோ எத்தனை தடவை தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது சாரடா, என்ன எப்பதான் மன்னிப்பன்பா. கோனஹேமருக்கு ஜூல இருந்து பேண்டா எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இல்ல அது கரடின் பண்ணோத்தேன் என்னமோன்னு உங்களை நோக்கி தான் வருதுங்கவும் கோனஹேமர் புரிஞ்சதுன்பா. கோனஹேமரோ அதுக்கு நான் புரியா இருக்கேன், நீங்க அதை பிடிச்சிருங்கன்ட்டு போவான். மிட்சுகி இந்த தடவை நீங்க 2 பேரும் பாத்துக்கங்கன்ட்டு. ஆஃப்டர் ஆல் பொருட்டோ நீ ஹோகாகேவோட பையன், அப்புறம் 4th ஹோகாகேவோட பேரன்பா. சாரடா பொருட்டோவை கூப்பிட்டு நீ ஹோகாகே விரும்புறலன்னு கேட்பா. பொருட்டோ நான் ஹோகாகேவா, எனக்கு வேணான்ட்டு சிரிப்பான். சாரடா ஷாக்காவா. பருட்டோ நீ ஹோகாகே ஆகிறப்ப நான் உனக்கு ரைட் ஹேண்ட் மேனா இருந்து உன்னை பாதுகாப்பன்பா. சாரடா வெக்கப்படுவா. பருட்டோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹோகாகேங்கிறது ஒரு ரோட். என் தாத்தாவும் அப்பாவும் ஹோகாகேவா இருந்திருக்காங்கனால நானும் சேம் ரோட்ல போகணும்னு இல்ல. சாரடா நிஜமா எனக்கு என்ன ஆகணும்னு தோணுது தெரியுமா, உன் அப்பாவை போல ஒரு ஷினோபியா நான் என்னோட சொந்த நிஞ்சாவேவை ஃபாலோ பண்ண போறேன்பா. சாரடா வெக்கப்பட்டு திரும்புவா. சாஸ்கே அண்ட் சகுராவை காட்டுவாங்க. கோனஹேமரும் எப்படி எடுத்துட்டு வருவா அந்த பேண்டா கரடிய. மிட்சுகி பருட்டோ வாங்க அதை செஞ்சு முடிக்கலான்பா. சாரடா பருட்டோ ரசங்கன் பண்ணி அடிக்கிறதோட இந்த படம் முடியுது.